பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதான தேவன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் சாராம்சமாக நம்ம எல்லாம் சேர்ந்து என் ஆத்துமா என் ஜீவ தேவன் மேல் எப்படி மான்கள் தாகமாக இருக்கிறதோ அதே போல நீரோடைகளை தேடி ஓடுகிறதோ என் ஆத்துமாவும் ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சையும் தவணமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம எல்லாம் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம எல்லாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி இருக்கிறதான இடங்களை நம்ம எல்லாம் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் ஆத்துமாவே நீ கலங்காதே, ஓ தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிரு, உங்கள் ஆத்துமாவை பார்த்து நீங்கள் பேசுங்கள். ஆத்துமாவே கர்த்தரை என்றென்றைக்கும் துதி, நான் நித்திரை செய்திருந்தாலும் என் ஆத்துமா விழித்திருக்கிறது என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். இப்பொழுது நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். என் ஆத்துமா என் ஜீவ தேவன் மேல் என்றென்றும் தாகமாயிருக்கிறதே, நானும் போகையில் நேசரேசுமை மத்தியவானில் கண்டு மகிழ்ந்திடுவேன். என் ஆத்துமா என் ஜீவ தேவன் மேல் என்றென்றும் தாகமாயிருக்கிறதே, நானும் போகையில் நேசரேசுமை மத்தியவானில் கண்டு மகிழ்ந்திடுவேன். மானானது இளமானானது, மானானது இளமானானது, நீரோடையை பாஞ்சித்து கதருமா போல் தேவனையின் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறிடுதே. தேவனையின் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறிடுதே. என் ஆத்துமா ஏன் கலங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் ரட்சிப்புக்காக துதித்திடுவாய். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா ஜீசஸ். என் ஆத்துமா ஏன் கலங்குகிறாய், ஏனோ எனக்குள் தியங்குகிறாய். கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் ரட்சிப்புக்காக துதித்திடுவாய். மானானது இடமானானது, மானானது இடமானானது, நீரோடையை வாஞ்சித்து கதருமா போல் தேவனையின் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறிடுதே. தேவனையின் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறிடுதே. மதகி நீரைச்சல்கள் கேட்கையிலும் ஆழத்தை ஆழம் அழைக்கையிலும் அலைகளும் திரள்களும் புரள்கையிலும் கிருபையால் என்னை தாங்கினதால். மதகி நீரைச்சல்கள் கேட்கையிலும் ஆழத்தை ஆழம் அழைக்கையிலும் அலைகளும் திரள்களும் புரள்கையிலும் கிருபையால் என்னை தாங்கினதால். மானானது இளமானானது, மானானது இளமானானது, நீரோடையை வாஞ்சித்து கதருமா போல் தேவனையின் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறிடுதே. தேவனையின் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறிடுதே. அரணாகிய என் தேவன் நீரே, ஆனந்தமாய் உம்மை அண்டிடுவேன். உந்தன் வெளிச்சத்தை அனுப்பிடுவே, உமது
ನಾವೆಲ್ಲ ಕಣ್களை ಮೂಡಿ ಆತ್ಮನೇ ಆತ್ಮನೇ ನಾನು ನಿನ್ನಲ್ಲೇ ನೆಲೆಗೊಳಿಸುವೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನೇ ಆತುಕೊಳ್ಳುವೆ. ಅಪ್ಪ ಬಾಯರಿದ ಜಿಂಕೆ ಹಾಗೆ ಆಂಡವರೇ ಅಪ್ಪ ನನ್ನ ಹೃದಯ ನನ್ನ ಆತ್ಮ ಅಪ್ಪ ನಿನ್ನನ್ನೇ ಬಯಸುತ್ತದೆ ಎಂದು ನಾವೆಲ್ಲರ ಸೇರಿ ಹಾಡೋಣ. ಹಾಲೆಲೂಯಾ ಜೀಸಸ್, ಹಾಲೆಲೂಯಾ, ಪ್ರೈಸ್ ಯು ಜೀಸಸ್, ಹಾಲೆಲೂಯಾ. ಆತ್ಮನೇ 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 ನಾನಿನ್ನಲ್ಲೇ ನೆಲೆಗೊಳ್ಳುವೆ, ನಾನಿನ್ನನ್ನೇ ಆತುಕೊಳ್ಳುವೆ, ನಾನಿನ್ನಲ್ಲೇ ನೆಲೆಗೊಳ್ಳುವೆ, ನಾನಿನ್ನನ್ನೇ ಆತುಕೊಳ್ಳುವೆ. ಆತ್ಮನೇ 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 ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆಯ ಹಾಗೆ ಆತುರಗೊಳ್ಳುತ್ತದೆ ಹೃದಯ, ಆತುರಗೊಳ್ಳುತ್ತದೆ ಹೃದಯ. ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆಯ ಹಾಗೆ ಆತುರಗೊಳ್ಳುತ್ತದೆ ಹೃದಯ, ಆತುರಗೊಳ್ಳುತ್ತದೆ ಹೃದಯ. ಜೀವ ಜಲವಾಗಿ ನೀಸು ನಂದಾಗವಾ, ಜೀವ ಜಲವಾಗಿ ನೀಸು ನಂದಾಗವಾ. ಆತ್ಮನೇ 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 ಕುಂದಿದೆ ಮನವು ಭಕ್ತಿಗೆ ಹೃದಯ, ಒಣಗಿದೆ ಶರೀರವು, ಒಣಗಿದೆ ಶರೀರ. ಕುಂದಿದೆ ಹೃದಯ ಭಕ್ತಿಗೆ ಮನಸ್ಸು, ಒಣಗಿದೆ ಶರೀರವು, ಒಣಗಿದೆ ಶರೀರ. ಪ್ರಕಾಶಗೊಳಿಸಯ್ಯ ನಿನ್ನಾತ್ಮವಾ ಸುರಿಸಿ, ಪ್ರಕಾಶಗೊಳಿಸಯ್ಯ ನಿನ್ನಾತ್ಮವಾ ಸುರಿಸಿ. ಆತ್ಮನೇ 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 ನಾನಿನ್ನಲ್ಲೇ ನೆಲೆಗೊಳ್ಳುವೆ, ನಾನಿನ್ನನ್ನೇ ಆತುಕೊಳ್ಳುವೆ, ನಾನಿನ್ನಲ್ಲೇ ನೆಲೆಗೊಳ್ಳುವೆ, நானின்னல்லே ஆத்துக்கொள்வேன். எல்லாம் வாயில திறந்து நம்ம எல்லாம் சொல்லுவோமா? ஓ மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே நாத்துமா உம்மை நோக்கி ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறதே ஐயா.
நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே இன்றைக்கு இன்னும் அதிகமாக உங்க மேல தாகம் உண்டாகட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே, அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உம்மை குறித்ததான தாகம் எங்களுக்குள்ள அதிகரிக்கட்டும். எல்லாம் நம்ம எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுவோமா? எங்களுக்குள்ள வாஞ்ச பெருகட்டும், தாகம் பெருகட்டும். ஆமென். ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? மான்கள் நீரோடை வா ஜீப்பது போல ஜிக்குதே, நீர் மாத்திரம் இந்த ஆத்மனே சருமையா ராதிக்கிறேன். மான்கள் நீரோடை வா ஜிப்பது போல ஆத்மவா ஜிக்குதே, தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே, ಆಮೆನ್ ಆಮೆನ್. ஹalleluya. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಕರ್ತನುடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ಈ ಜೂನ್ ತಿಂಗಳ 3ನೇ ಭಾನುವಾರ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಈ ಸಮಯದಲ್ಲಿ, இந்த ஜூன் மாதத்தின் 3ஆம் வாரத்திலே நம்ம எல்லாம் ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதான இந்த சமயத்திலே ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿ. தேவன் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்வாராக. ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ತೆರೆದು ಎಲ್ಲ ನಮ್ಮೆಲ್ಲ ಕರங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ತಲೆಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ, தலைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ದೇವರೇ ನನ್ನ ಹೃದಯದೊಳಗೆ ನೀನು ಕಾರ್ಯ ಮಾಡು, என்னுடைய இருதயத்துக்குள்ளாக நீர் ஆண்டவரே கிரியை செய்வீராக, ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸು, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳು ನೀಗಿ ಹೋಗಲಿ, பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ಕರ್ತನು ನೀನು ನಮ್ಮ ಬಲವಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கர்த்தர் நீர் எங்களுடைய பலனாய் இருக்கிறபடியால் நன்றி. ಇನ್ನು ಹೆಚ್ಚು ನಿನ್ನ ಬಲವನ್ನು ಕೊಡು ದೇವರೇ. இன்னும் உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுவீராக. ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಎಲ್ಲಕ್ಕೂ ನಾವು ಶಕ್ತರಾಗಿದ್ದೇವೆ. எங்களை
பலப்படுத்துகிறதான கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. Thank you Jesus. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೇನಾದರೂ ಅಗತ್ಯಗಳು ಕೊರತೆಗಳು ಇರುವುದಾದರೆ, இந்த சமயத்திலே உங்களுக்கு ஏதாகிலும் குறைகள் இருக்குமானால், ಏನಾದರೂ ಅಗತ್ಯಗಳು ಇರುವುದಾದರೆ, தேவைகள் இருக்குமானால் ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ கரங்களை உயர்த்தி ದೇವರನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ. தேவனை பார்த்து நீங்கள் ஜெபியுங்கள். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தினாலே ಆರೋಗ್ಯವಾಗಲಿ, ஆரோக்கியம் உண்டாகட்டும், ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲಿ, அற்புதங்கள் நடக்கட்டும், ಬಿಡುಗಡೆಯು ಜಯವೂ ಉಂಟಾಗಲಿ. விடுதலை ஜெயம் உண்டாகட்டும். ದೇವರೇ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು ಎಂದು ನಾವು ಬೇಡುತ್ತೇವೆ. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ ಎಂಬ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗೆ ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் என்று சொல்லப்பட்டதான வசனத்தின்படி ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Thank you Lord Jesus. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರುವ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರುಗಳಿಗಾಗಿ, ನಿಮ್ಮ ಬಂಧು ಜನರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதான உங்களுடைய சொந்தக்காரர்களுக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபியுங்கள். ದಯಮಾಡಿ ಅವರ ಹೆಸರುಗಳನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அவருடைய பெயர்களை சொல்லி ஜெபியுங்கள். ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುವನು. வருகிறதான நாட்களிலே ஆண்டவர் உங்களை உபயோகிப்பார். ಅವರಿಗೆ ಸ್ವಾರ್ಥೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ, அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, ಅವರನ್ನು ರಕ್ಷಣೆಯ ಒಳಗೆ ನಡೆಸುವುದಕ್ಕೆ, அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நீங்கள் வழி நடத்துவதற்காக ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ಬೆಳಕಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವನು. தேவன் உங்களை ஒரு வெளிச்சமாக உபயோகிப்பார். ಕೈ ಎತ್ತಿ ಅವರ ಹೆಸರುಗಳನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. கரங்களை உயர்த்தி அவருடைய பெயர்களை சொல்லி ஜெபியுங்கள். ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕಿಸು ದೇವರೇ. எங்களை அபிஷேகம் ஆண்டவரே. ನಮ್ಮ ಬಾಯಿ ಮಾತುಗಳು ಜನರಿಗೆ ಆದರಣೆಯನ್ನು ಕೊಡುವುದಾಗಿರಲಿ. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்ற ஜனங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதான வார்த்தைகளாக ಸೋತು இருக்கட்டும். ಹೋಗಿರುವವರನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸುವ ಮಾತುಗಳಾಗಿರಲಿ. சோர்ந்து போயிருக்கிறதான ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கட்டும். ದಿಕ್ಕು ಗೊತ್ತಿಲ್ಲದವರಿಗೆ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುವ ಮಾತುಗಳಾಗಿರಲಿ. வழி தெரியாத ஜனங்களுக்கு வழி காட்டுகிறதான வார்த்தைகளாக எங்களுடைய வார்த்தைகள் காணப்படட்டும். ಎಲ್ಲಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ದೇವರೇ, ನರಕಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಓಡುತ್ತಾ ಇರುವವರನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ತಿರುಗಿಸುವ ಒಂದು ಮಾತುಗಳಾಗಿರಲಿ. எல்லாவற்றுக்கு மேலாக நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறதான ஜனங்களை நாங்கள் பரலோகத்துக்கு நேராக திருப்புகிறதா இருக்கட்டும். ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸು ಎಂದು ನಾವು ಬೇಡುತ್ತೇವೆ. எங்களை உபயோகியும் ஆண்டவரே என்று நாங்கள் ದೇವರೇ, ನಿನ್ನ ಜನರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ದೇವರೇ, ನೀನು ಈ ತಿಂಗಳಿಗಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த ಮಾದத்துக்காக நீர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. ದೇವರೇ, ನಾವು ಮುಂದುವರೆಯುತ್ತಾ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ இந்த நாளிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் வாக்குத்தத்தத்தை தியானிக்கிறதான ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು ದೇವರೇ. எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினாலே. ಆಮೆನ್. 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 ಹಬಗುಕನು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಈ ತಿಂಗಳ ಆರಂಭದಿಂದ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து இந்த மாதம் முழுவதுமாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನೇ ನನ್ನ ಬಲ, ಆತನು ನನ್ನ ಕಾಲನ್ನು ಜಿಂಕೆಯ ಕಾಲಿನಂತೆ ಚುರುಕು ಮಾಡಿ ನನ್ನ ಉನ್ನತ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் என் பலன், என் கால்களை மான் கால்களை போல மாற்றி என்னை உயர்ஸ்தலங்களிலே ஏற பண்ணுகிறீர். ಇವತ್ತು ಇದರ ಎರಡನೆಯ ಭಾಗವನ್ನು, ನನ್ನ ಕಾಲನ್ನು ಜಿಂಕೆಯ ಕಾಲಿನಂತೆ ಚುರುಕು ಮಾಡಿ ಎಂಬ ಆ ಭಾಗವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இந்த நாளிலே இரண்டாம் பகுதியாகிய என் கால்களை மான் கால்களை போல மாற்றி என்றதான வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವ ಈ ಆಶೀರ್ವಾದ ಹೀಗಾಗಲೇ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை இப்பொழுதே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಇನ್ನು ಮುಂದೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದಲ್ಲ, ಈವಾಗಲೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இனிமேல் செய்ய போகிறார் என்றல்ல, இப்பொழுதே கர்த்தர் செய்திருக்கிறார். ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವುದನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಷ್ಟೇ. தேவன் கொடுத்ததான இந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ಇವತ್ತು ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இந்த நாளிலே ரெண்டு காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ಮೊದಲನೆಯದಾಗಿ, ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ, ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ದೇವರು ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಚುರುಕು ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஆண்டவராகிய தேவன் எதற்காக நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ಎರಡನೆಯದಾಗಿ, ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಈ ಜಿಂಕೆಯ ಜೀವಿತದಿಂದ ಕೆಲವು ಪಾಠಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த மானினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ಮೊದಲನೆಯದಾಗಿ, ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಂದ್ರೆ ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ದೇವರು ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಚುರುಕು ಮಾಡಿದ್ದಾನೆ, எந்த நோக்கத்தோடு கூட நம்மளுடைய கால்களை கர்த்தர் மான் கால்களை போல மாற்றுகிறார். 4 ಮಾತುಗಳನ್ನು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. 4 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். தமிழ் சொல்லுவாங்க, 4 வார்த்தையை ನರುಕನ್ನು ಕೇಳಿಟ್ಟು ವರೇನೆ. 4 ಮಾತುಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಕಾಲವೆಲ್ಲ ನೆನಪಿನಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗೆ ನರುಕಂತ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. ಓಕೆ, 4 ಮಾತುಗಳು. 1, ಓಡು. 2ನೇದಾಗಿ, ತಪ್ಪಿಕೋ. 3ನೇದಾಗಿ, ನಡೆಸು. 4ನೇದಾಗಿ, ಮೇಲಕ್ಕೆ ಹತ್ತು. முதலாவதாக ஓடு, இரண்டாவதாக தப்பித்துக்கொள், மூன்றாவதாக நடத்தி கொண்டு செல்லும், நான்காவதாக மேலே ஏறி போக பண்ணும். Let me say it in English. Go, escape, lead, climb up.
These are the 4 words that we all need to remember, not only for this today, not only in this month, even for our lifetime. ಈ ದಿನಕ್ಕೋಸ್ಕರ ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮ ಜೀವಮಾನವಲ್ಲ, ಈ 4 ಮಾತುಗಳನ್ನು ಮರೆಯಬಾರದೆಂದು ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இந்த 4 வார்த்தைகளையும் இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, இந்த நாளுக்கு மாத்திரமல்ல, இந்த 4 வார்த்தைகளும் நம்முடைய ஜீவகால பரியந்தம் நாம் மறந்து போக கூடாது. ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಹೇಳೋಣ. ಓಡು, ತಪ್ಪಿಕೋ, ನಡೆಸು, ಮೇಲಕ್ಕೆ ಹತ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಓಡು, ತಪ್ಪಿತುಕೋ, நடத்து, ಮೇಲೆ ಏರು. ಆಮೆನ್. ಸರಿ, ಒಂದೊಂದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಮೊದಲನೆಯದಾಗಿ ಆತ್ಮೀಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಓಡಬೇಕು. முதலாவதாக நாம் பார்க்கிறதான காரியம், ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ಜಿಂಕೆ ಅದು ಬೇಗನೆ ಓಡುವ ಒಂದು ಪ್ರಾಣಿ. அந்த மானானது மிகவும் அதிகமான வேகத்தோடு கூட ஓடுகிறதா. ದೇವರು ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಚುರುಕು ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? ನಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ஓட்டக்காரன ಹಾಗೆ ನಾವು ಓಡುತ್ತಾ ಇರಬೇಕು. நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுவதன் நோக்கம் ஒரு ஓட்டப்பந்தயக்காரன் அந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடுவதின் கால்கள் போல. ಇಬ್ರಾಯರಿಗೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಈ ರೀತಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ಎಬ್ರಿಯರ್ಗಳಿಂದಾன ನಿರುಬಂ 12ಆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ಆದ ಕಾರಣ ಇಷ್ಟು ಮಂದಿ ಸಾಕ್ಷಿಯವರು ಮೇಘೋದಾಪದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವುದರಿಂದ ನಮಗೆ ಅಭ್ಯಂತರ ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಭಾರವನ್ನು ಹತ್ತಿಕೊಳ್ಳುವ ಪಾಪವನ್ನು ನಾವು ಸಹ ತೆಗೆದಿಟ್ಟು ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವವನು ಪೂರೈಸುವವನೂ ಆಗಿರುವ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಯಿಟ್ಟು ನಮಗೆ ನೇಮಕವಾದ ಓಟವನ್ನು ஸ்திரச்சித்தದಿಂದ ஓடோಣ. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நமக்கு சுற்றி நெருங்கி நிற்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு ನೇಮಿತಿರುವ ಓಟத்தில் பொறுமையோടെ ಓಡ ಕಡவோம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಇದರ ಪ್ರಕಾರ ನಾವು ನಡೆಯಬೇಕಾಗಿದೆ. இந்த நாளிலே இந்த வசனத்தை மிகவும் அதிகமாய் நாம் வாசித்து அதிகமாய் இந்த வசனத்திலிருந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். ಯಾಕಂದ್ರೆ ಅನೇಕ ಭಾರಗಳು ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತಲೂ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஏனென்றால் ಅನೇಕ ವಿಧமான ಭಾರங்கள் நம்மை ಸುற்றிலும் இருக்கிறது. ಅಭ್ಯಂತರ ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಭಾರವನ್ನು ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்மை நெருங்கி நிற்கிறதான பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಭಾರಂ ಅನೇಕ ವೇದನೆಗಳು, ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು, ಅನೇಕ ದುಃಖಕರವಾದ ಕಾರ್ಯಗಳು ಭಾರದ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಕೆಳಗೆ தள்ளுத்தா ಇದೆ. அநேக கஷ்டங்கள், அநேக துக்ககரமான காரியங்கள் நம்மளை மிகவும் அழுத்தி கொண்டு இருக்கிறதா இருக்கிறது. ನೀವು ಜಾಗೃತೆಯಾಗಿ ನೀವು ಅದನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡದೇ ಇದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮ ಓಟವನ್ನು ತಡೆ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತದೆ. நீங்கள் ಜಾಗೃತೆಯಾಗಿ ಅದು ತಳ್ಳಿ ಬಿಡಾದ ಪಕ್ಷದಲ್ಲಿ உங்கள் ಓಟத்தை ಅದು ತಡೆ செய்யும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವ ಪಾಪಗಳು, ಹತ್ತಿಕೊಳ್ಳುವ ಪಾಪಗಳು ಸಹ ಹೆಚ್ಚಾಗಿ ಬರಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶಗಳಿದೆ. அது மாத்திரமல்ல, நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட நம்மளை கீழே நெருக்குகிறதா இருக்கிறது. ನೀವು ಅದನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡದೇ ಇದ್ರೆ ನಿಮ್ಮ ಓಟವನ್ನು ಅದು ತಡೆ ಮಾಡುತ್ತದೆ. நாம் இவைகளை தள்ளி விடாத பட்சத்திலே நம்முடைய ஓட்டத்தை அது தடை செய்யும். ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ದೇವರು ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾವು ಇದೆಲ್ಲ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟು ಓಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுவதற்கு நோக்கம் என்ன? எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ளிவிட்டு ಓಡುವುದಕ್ಕಾக. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಫಿಲಿಪ್ಪಿಯದವರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ತನ್ನ ಅನುಭವದಿಂದ ಹೇಳುವ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் அவருடைய அனுபவத்தோடு கூட சொல்லுகிறதான வார்த்தையை கவனிப்போம். ಇಷ್ಟರ ಒಳಗೆ ನಾನು ಬಿರುದನ್ನು ಬಡಕೊಂಡು ಸಿತ್ತಿಗೆ ಬಂದವನೆಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ನಾನು ಯಾವುದನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನನ್ನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡೆನೋ ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ஓடுத்தா இதேனே. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ಈ ಒಂದು ಬಿರುದನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಮುಂದುವರಿಯುತ್ತಾ ಓಡುವವರಾಗಿರಬೇಕು. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக ஆசையாய் தொடர்ந்து லக்கை நோக்கி ஓட வேண்டும். ನನಗೆ ಗೊತ್ತಿರುವುದಷ್ಟು ಅನೇಕರು ಆತ್ಮೀಯ ಜೀವಿತವನ್ನು ಓಟವನ್ನು ಆರಂಭಿಸಿದರು. ಅನೇಕ ಜನಗಳು ಅವರುடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ಆದರೆ ಅನೇಕರು
ಅದನ್ನು ಯಶಸ್ವಿಯಾಗಿ ಓಡಿ ಮುಗಿಸುವುದಿಲ್ಲ. ஆனால் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் ஓடி முடிப்பதில்லை. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕರು ನಿಂತು ಬಿಡುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಅವರಿಗೋಸ್ಕರ ಇಟ್ಟಿರುವ ಬಿರುದನ್ನು ಅವರು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர்கள் நடுவிலே நின்று போய்விடுகிறார்கள். அதனாலே அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். ಕೆಲವರು ಆತ್ಮೀಯ ಜೀವಿತವನ್ನು ಏನೋ ಒಂದು 100 ಮೀಟರ್ ಡ್ಯಾಶ್, ಒಂದು 100 ಮೀಟರ್ ರನ್ನಿಂಗ್ ರೇಸ್ ತರ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. சிலர் அவிக்குரிய ஜீவியத்தை ஒரு 100 மீட்டர்ஸ் ரன் போல அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ಆರಂಭದಲ್ಲಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಓಡುತ್ತಾರೆ. ಆದರೆ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಾದ ಮೇಲೆ ಸಮಥಿಂಗ್ ಹ್ಯಾಪನ್ಸ್, ಏನೋ ಒಂದು ನಡೆಯುತ್ತದೆ, ಅಷ್ಟೇ ಅವರ ಆತ್ಮೀಯ ಜೀವಿತ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ, ಎಲ್ಲದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆரம்பத்துல சீக்கிரமா ஓடி பின்பு ஓட முடியாமல் அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே இழந்து போய் விடுகிறார்கள். ಆದ್ದರಿಂದಲೇ ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಚೆನ್ನಾಗಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅದನ್ನು ಭೂತಕಾಲದಲ್ಲಿ ಪಾಸ್ಟ್ ಟೆನ್ಸ್ ನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಗಮನಿಸಿರಿ. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே என்று சொல்லி கடந்த காலத்தை குறித்து சொல்லுகிறார். ನೀವು ಸತ್ಯವನ್ನು ಅನುವರ್ತಿಸದಂತೆ ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ತಡೆದರು? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார் என்று கேட்கிறார். ಹಾಗಾದರೆ ಏನರ್ಥ? ನಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಓಟವನ್ನು ತಡೆ ಮಾಡುವವರು ಕೆಲವರು ಇರ್ತಾರೆ. ஏனென்று இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்யக்கூடியதான நபர்கள் இருப்பார்கள். ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಬಹು ಜಾಗೃತಿಯಿಂದ ನೀವು ನಾನು ಓಡದೇ ಇದ್ರೆ ನಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಓಟವನ್ನು ತಡೆ ಮಾಡುವವರಿಗೆ ತಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಕೆಲವರು ಇರ್ತಾರೆ. இந்த நாளிலே நாம் ஜாக்கிரதையோடு கூட காணப்படாத பட்சத்திலே நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்வதற்கென்றே சில நபர்கள் இருப்பார்கள். ಅವರು ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯವರ ಹಾಗೆಯೇ ಕಾಣಬಹುದು. சில நேரத்திலே அவர்கள் பார்க்கும்போது நல்லவர்கள் போல காட்சியளிப்பார்கள். ಅವರ ಮಾತುಗಳು ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳ ಹಾಗೆ ನಿಮಗೆ ಕಾಣುತ್ತದೆ. அவர்களுடைய வார்த்தைகளும் மிகவும் அருமையான வார்த்தைகளாய் காணப்படும். ಸೈತನು ಕೂಡ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುತ್ತಾನೆ. பிசாசும் பார்க்கும்போது சில நேரங்களிலே நல்ல வார்த்தைகளை பேசுவான். ಯೇಸುವಿನ ಓಟವನ್ನು ಮುತ್ತಾಯ ಮಾಡಿಬಿಡೋಣ ಎಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಸೈತನು ಒಳ್ಳೆಯ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆಡಿದನು. பிசாசும் கூட இயேசுவோடு கூட நல்ல வார்த்தைகளை பேசி இயேசுவினுடைய ஓட்டத்தை நிறுத்தி போட விட வேண்டும் என்று நினைத்தான். ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಹು ಜಾಗೃತಿಯಿಂದ ಈ ಅಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಓಟವನ್ನು ನಾವು ನಿಲ್ಲದೆ, ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗದೆ ಮುಂದುವರಿಯುತ್ತಾ ನಾವು ಓಡಬೇಕು. கடைசி நாட்களிலே மிகவும் ஜாக்கிரதையோடு கூட ஓட்டத்தை நிறுத்தி விடாமல் மிகவும் ஒரு ஜாக்கிரதையான வாழ்க்கையிலே ஓட வேண்டும். ಅಂತ್ಯವರೆಗೂ ಓಡಬೇಕು, ಮುಂದುವರಿಯುತ್ತಾ ಓಡಬೇಕು, ತಡೆಗಳನ್ನು ದಾಟಿ ನಾವು ಹೋಗಬೇಕು. கடைசி வரைக்கும் ஓட வேண்டும், முன்னேறி ஓட வேண்டும், எல்லா தடைகளையும் தாண்டி ஓட வேண்டும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಓಟಗಾರರು ಯಾವುದೋ ಒಂದು ರನ್ನಿಂಗ್ ರೇಸ್ ನಲ್ಲಿ ಓಡುವುದಾದ್ರೆ ಒಂದು ಸಮದಳವಾದ ಮೈದಾನದಲ್ಲಿ ಓಡುತ್ತಾರೆ. இந்த உலக ரீதியான ஓட்டப்பந்தயத்திலே பார்க்கும் பொழுது சமமான ஒரு நிலத்தின் மேல் தான் ஜனங்கள் ஓடுவதை பார்த்திருக்கிறோம். ಆದರೆ ಆತ್ಮೀಯ ಓಟವು, ಆತ್ಮೀಯ ಯಾತ್ರೆ ಎಂಬುದು ಅದು ಒಂದು ಸಮದಳವಾದ ಮೈದಾನದಲ್ಲಿ ಓಡುವ ಓಟಕ್ಕೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಅಲ್ಲ. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஓடுகிறதான ஓட்டம் சமமான ஒரு நிலத்திலே ஓடுகிறதான ஓட்டம் அல்ல. ಒಂದೇ ಮಟ್ಟವಾಗಿ ಇಲ್ಲದೆ ಮೇಲಕ್ಕೆ ಹತ್ತುವುದು, ಕೆಳಗೆ ಇಳಿಯುವುದು, ಅಪ್ಸ್ ಅಂಡ್ ಡೌನ್ ನಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. மேலும் கீழும் போகக்கூடியதான ஒரு சமநிலை இல்லாத ஒரு பர்வதத்திலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ದೇವರು ಚುರುಕು ಮಾಡುತ್ತಾನೆ. ಅದಕ್ಕಾக தான் நம்முடைய கால்களை மான் கால்களை போல கர்த்தர் மாற்றுகிறார். ಅನೇಕ ಬೇಟೆಗಾರರು ಉಂಟು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು, ನಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಪ್ರಾಣ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ಅನೇಕ வேட்டைக்காரர்கள் இருக்கிறார்கள் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை அவர்கள் திருடிக் கொள்வதற்கு. ಆದರೆ ಅದಕ್ಕೆಲ್ಲ ನಾವು ತಪ್ಪಿ ಓಡುವವರಾಗಿರಬೇಕು. ಅದಕ್ಕೆಲ್ಲವಕ್ಕೂ ನಾವು ತಪ್ಪಿ ಓಡುகிறவர்களாய் ಕಾಣப்பட வேண்டும். ನಿಜವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಹೀಗೇನೇ ಇರುತ್ತದೆ. உண்மையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. ಅನೇಕ ಬೇಟೆಗಾರರು ನಿಮ್ಮನ್ನು ಬೇಟೆಯಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಇರುತ್ತಾರೆ. ಅನೇಕ வேட்டைக்காரர்கள் நம்மை வேட்டையாடுவதற்காக இருக்கிறார்கள். ನೀವು ಓಡುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದರೆ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஓடுவதை நிறுத்தி விடுவோம் என்றால் அப்படிப்பட்டதான வேட்டைக்காரர்களுடைய கைகளிலே மாட்டிಕೊಳ್ಳುவோம். ಸೊ ಮುಂದೆ ಸಾಗುವವರಾಗಿ, ಪ್ರಗತಿ ಎಂಬ ಒಂದು ಕನ್ನಡ ಮಾತು ಅಂದ್ರೆ ಪ್ರೋಗ್ರೆಸ್ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. முன்னேற்றம் என்கிறதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ಕೆಲವರನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ, 20 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಅವರ ಆತ್ಮೀಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗೆ ಇದ್ರೋ ಹಾಗೆಯೇ ಇವತ್ತು ಇರ್ತಾರೆ. சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்பாக அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது இந்நாள் வரைக்கும். ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಓಡುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் அவர்கள் ஓடுவதில்லை. ಆತ್ಮೀಯ ಜೀವಿತವನ್ನು ಓಟಕ್ಕೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಅವರು ನೋಡಿಲ್ಲ. ஆவிக்குரிய ஜீவியத்தை அவர்கள் ஓட்டப்பந்தயத்துக்கு அடையாளமாக ஒப்பனையாக அவர்கள் நினைப்பதில்லை. ಇದ್ದ ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ, இருக்கிறது போலவே இருக்கிறார்கள். ಏನೋ ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ, ಕೊರತೆಗಳಿದೆ, ಕಷ್ಟಗಳಿದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ,
ಅಷ್ಟೇ ಅವರು ಮಾಡುವುದು. ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது, அதற்காக ஜெபிக்கிறார்கள், அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை. ಆದರೆ ಆತ್ಮೀಕ ಜೀವಿತ ಹಂಗೆ ಅಲ್ಲ ರೀ. ನಾವು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾ, ನಾವು ಬೆಳೆಯುತ್ತಾ, ನಾವು ಪ್ರಗತಿ ಹೊಂದುತ್ತಾ ನಾವು ಹೋಗುತ್ತಾ ಇರಬೇಕು. ஆவிக்குரிய ஜீவியம் அப்படி அல்ல, முன்னேற்றத்துக்கு நேராக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம் தான். ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಗೊತ್ತು. ನೀವು ಮುಂಚೆ ಇದ್ದ ಹಾಗೆ ಇವಾಗ ಇಲ್ಲ, ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆದಿದ್ದೀರಾ. நம்முடைய விசுவாசிகள் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்கள் முன்பு இருந்தது போல இப்பொழுது இல்ல, நீங்கள் அதிகமாய் வளர்ந்திருக்கிறீர்கள். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನು ನಾವು ಕೇಳುವಾಗ, நீங்கள் ஜெபிக்கிறதை நான் கேட்கும் பொழுது ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆದಿದ್ದೀರಾ. தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். ಎಷ್ಟೋ ಶೋಧನೆಗಳನ್ನು ಗೆದ್ದು ನೀವು ದಾಟಿ ಬಂದಿದ್ದೀರಾ. எவ்வளவு சோதனைகளை வென்று நீங்கள் தாண்டி வந்திருக்கிறீர்கள். ಈಗ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, ದೇವರು ನಿಮಗೆ ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ಚುರುಕು ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவன் உங்களுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி இருக்கிறார். ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಂದ್ರೆ எதற்காக? ಇನ್ನು ಮುಂದೆ ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ இன்னும் வரப்போகிறதான ನಾಳುக்காக. ನೀವು ಓಡಬೇಕಾಗಿರುವ ಓಟ ಉಂಟು. ஓட வேண்டியதான ஓட்டம் உண்டு. ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ கடந்த நாட்களிலே ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಬಲ ಇತ್ತು. உங்களுடைய கால்களிலே பலன் இருந்தது. ಆ ಬಲದಿಂದ ಇಷ್ಟುವರೆಗೂ ಓಡಿ ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ. அந்த பலத்தின் நிமித்தமாக இம்மட்டுமாக நீங்க நடந்து வந்து விட்டீர்கள். ಆದರೆ ಈಗ ಇರುವ ಈ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಿಂದ, ஆனால் இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலையிலே, ಇನ್ನು ಮುಂದೆ ಈಗ ಇರುವ ಸ್ಥಿತಿಯಿಂದ, இந்த சூழ்நிலையில இருந்து இப்பொழுது நீங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருந்து வருகிற காலத்திற்கு நீங்கள் ஓட வேண்டுமானால், ಮುಂದೆ ಬರುವ ದಿನಗಳಿಗಾಗಿ ನೀವು ಮುಂದೆ ಓಡಬೇಕೆಂದ್ರೆ ಹೆಚ್ಚು ಬಲ ನಮಗೆ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. இனிமேல் நாம் ஓட போகிறதான, இனிமேல் வரப்போகிறதான ஓட்டத்துக்கு நமக்கு தேவையான ஒரு பெரிய பலன் அவசியமா இருக்கு. ಆದ್ದರಿಂದಲೇ ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಓಟವನ್ನು ಓಡುವವರಾಗಿರಬೇಕು. ஆகையாலே நாம் பொறுமையோடு கூட ஓடுகிறவர்களாய் ಕಾಣப்பட வேண்டும். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ದಿನ್ನೆಗಳನ್ನು ಹಳ್ಳಗಳನ್ನು ನಾವು ದಾಟಿ ಹೋಗಬೇಕಾಗುತ್ತದೆ. சில வேளைகளிலே பள்ளங்களை தாண்டி ஓட வேண்டியது இருக்கும். ಆದರೂ ನಮಗೆ ದೇವರು ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அப்படி இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟೋ ಜನರು ಈ ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದನ್ನು, ದೇವರ ಸೇವಕರುಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಸಾವಿರಾರು ದೇವರ ಸೇವಕರುಗಳು ಓಟವನ್ನು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟು ಕಡೆ ಕಾಣಿಸಿ ಹೋಗಿದ್ದನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. நாட்களிலே நாம் பார்த்ததான காரியம், எத்தனையோ பரிசுத்தவான்களும் இந்த தேசத்தை விட்டு ஓட்டத்தை அவர்கள் ஓடி முடிந்திருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ನಮಗಾದರೂ ದೇವರು ಇನ್ನೂ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நமக்கு இன்னும் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி ನಾವು கொடுத்திருக்கிறார். ಓಟವನ್ನು ಕಡೆ ಕಾಣಿಸುವವರೆಗೂ, நாம் ஓட்டத்தை ஓடி முடிக்கும் வரைக்கும் ಒಂದು ಜಿಂಕೆಯ ಹಾಗೆ ನಾವು ಓಡುತ್ತಾ ஒரு ಇರಬೇಕು. மானை போல ಓಡಿಕೊಂಡೇ இருப்போமா. ಒಂದು ದೇವರ ಸೇವಕರು ಈ ರೀತಿ ಹೇಳಿದನು ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ, ಯು ಆರ್ ಐದರ್ ರನ್ನಿಂಗ್ ಆರ್ ರೂಯಿನಿಂಗ್. ಅಂದ್ರೆ ಒಂದು ನೀನು ಓಡುತ್ತಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹಾಳಾಗುತ್ತಿ. ஒரு தேவ ஊழியக்காரன் சொன்னதான வார்த்தை, ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎರಡು ರೀತಿಯಾದ ಓಟಗಳಿದೆ. கிறிஸ்தவ வாழ்க்கையில இரண்டு விதமான ஓட்டம் இருக்கிறது. ಒಂದು, ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬೆನ್ನಟ್ಟಿ ನಾವು ಓಡಬೇಕು. ஒரு சில காரியங்களை பார்க்கும் பொழுது பின்தொடர்ந்து ஓட வேண்டியது இருக்கிறது. ದೇವರನ್ನು ಬೆನ್ನಟ್ಟಿ, ದೇವರ ಹಿಂದೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ನಾವು ಓಡುತ್ತಾ ಇರಬೇಕು. தேவனை பின்பற்றி அவரை பின்தொடர்ந்து ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ಆತ್ಮೀಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿರುವ ಆ ಗುರಿಯನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಎದಬೊಕ್ಕಿ ನಾವು ಓಡುವವರಾಗಿರಬೇಕು. ஆண்டவராகிய தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த குறிப்பிட்ட எல்லையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக லெக்கை நோக்கி ஓட வேண்டியது இருக்கிறது. ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಾದ ಓಟ, இன்னொரு விதமான ஓட்டம், ಕೆಲವುದನ್ನು ಬಿಟ್ಟು ತಪ್ಪಿ ಓಡಬೇಕು. சில காரியங்களை விட்டு தப்பித்து கொண்டு ஓட வேண்டும். ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯತೆ ಯಾವುದು ಎಂದ್ರೆ ನೀವು ಎಂತಹ ಓಟವನ್ನು ಓಡುತ್ತೀರಾ? நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதான ஒரு காரியத்திலே அடங்கி இருக்கிறது என்றால், நீங்கள் எப்பேற்பட்டதான ஓட்டத்தை ஓடுகிறீர்கள் என்பதை வைத்துதான். Your future depends on what are you running after and what are you running away from. ಓಕೆ, ಕೆಲವರು ಯಾವುದನ್ನು ಬೆನ್ನಟ್ಟಿ ಓಡಬೇಕೋ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತಾರೆ, ಯಾವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕೋ ಅದನ್ನು ಬೆನ್ನಟ್ಟಿ ಓಡುತ್ತಾರೆ. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதை பின்பற்றி ஓடுகிறீர்களோ, அல்லது இரண்டாவதாக சொல்லப்பட்டதான காரியம் எதை விட்டு ஓட வேண்டுமோ அதிலே தான் உங்களுடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் எதை பின்தொடர்ந்து போக வேண்டுமோ அதை விட்டு ஓடுகிறார்கள், எதை விட்டு ஓட வேண்டுமோ அதை பின்தொடர்ந்து ஓடுகிறார்கள். ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದನು, அவனுடைய வாழ்க்கையில அவன் பாவம் செய்தான். ಆದರೆ ದೇವರು ಅವನನ್ನು ಶಿಕ್ಷಿಸಿದಾಗ, தேவன் அவனை தண்டித்ததான சமயத்திலே ಆಮೇಲೆ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿದ, பின்பு அவன் பாவங்களை விட்டு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். ದೇವರ
ಹಿಂದೆ ಓಡಿದ. தேவனுக்கு பின்பாக ஓடுகிறான். ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, a man after God's own heart. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವುದನ್ನು ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಬೇಕೆಂದ್ರೆ, ದೇವರ ಹೃದಯವನ್ನು ಬೆನ್ನಟ್ಟಿ ಓಡಿದನು. தேவன் கர்த்தருடைய He was chasing after God. கர்த்தருடைய இருதயத்தை பின்பற்றி தொடர்ந்து போனதான ஒரு மனுஷன் தாவீது. ಪ್ರತಿ ದಿನವೂ ಇಂತಹ ಒಂದು ಚುರುಕು ಕಾಲುಗಳು ನಮಗೆ ಬೇಕು. ஒவ்வொரு நாளும் இப்பேற்பட்டதான ஒரு வேகம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ಪ್ರತಿ ದಿನವೂ ಬೆಳಿಗ್ಗೆ 4:45ಗೆ ನನ್ನ ಅಲಾರ್ಮ್ ಹೊಡೆಯುತ್ತದೆ. ஒவ்வொரு நாளும் என்னுடைய அலாம் 4:45க்கு அடிக்கிறது. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ, ಕೆಲವು ದಿನಗಳಲ್ಲಿ ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದೇಳುವುದಕ್ಕೆ ಸುಸ್ತಾಗಿ ಇರ್ತದೆ. சில நேரங்களில் பார்க்கும்போது மிகவும் களைப்பா இருக்கும், எழும்புவதற்கு முடியாது. ಅಲಾರ್ಮ್ ಹೊಡೆದು 2-3 ನಿಮಿಷದಲ್ಲಿ, அலாம் அடித்து 2-3 நிமிஷத்துல ನಾನು ಚುರುಕಾಗಿ ಬೇಗನೆ ಎದ್ದು ರೆಡಿ ಆಗುವುದು ಉಂಟು ಪ್ರಾರ್ಥನೆಗೋಸ್ಕರ. நான் வேகமாக எழுந்து நான் ಜೆಪಿಪದಕ್ಕೆ என்னை ಆಯತ್ತಪಡಿಸಿಕೊಳ್ಳುವೆ. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ ಕೂಡ ಹೇಳುವುದು ಉಂಟು, ಯಾಕೆ ನೀವು ಇಷ್ಟು ಠಾಂಗ್ ಜಂಗ್ ಅಂತ ಚುರುಕಾಗಿ ನೀವು ಎದ್ದೇಳ್ತಾರೆ, ನಿಧಾನಕ್ಕೆ ಎದ್ದೇಳ್ದು ಹೋಗ್ರಿ ಅಂತ ಹೇಳುವರು. நான் கூட அதிகமா சொல்றது உண்டு, கண்ணை திறந்த உடனே படக்குனு ஏன் எழும்புறீங்கன்னு. ಆದರೆ ನನಗೆ ಇವತ್ತು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಾಗ ನಾನು ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದೆ. ದೇವರು ನಮಗೆ ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಚುರುಕು ಕಾಲುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நான் இந்த வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான இந்த மான் கால்களுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ನಾನು ಇದನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಉಂಟು. நான் இதை உங்களுக்கு சொல்வதற்கு ஒரு காரணம் ಉಂಟು. ಪ್ರತಿದಿನ ಒಂದು ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಚುರುಕು ಕಾಲುಗಳಾಗಿ ನೀವು ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದೇಳುವುದು ದೇವರ ಮುಖವನ್ನು ಹುಡುಕಬೇಕು. ಯು ಶುಡ್ ಬಿ ರನ್ನಿಂಗ್ after God. You should be a man or woman after God's heart, seeking God's heart. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் மான் கால்கள் போல காலையிலே எழுந்து கர்த்தரை பின்தொடர்ந்து ஆசையாய் ஓடுகிறதான அந்த கால்கள் நமக்கு வேண்டும். So ದೇವರನ್ನು ಬೆನ್ನಟ್ಟಿ ಓಡಬೇಕು, தேவனை பின்தொடர்ந்து ஓட வேண்டும், ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಓಡಬೇಕು, பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். 2 ತಿಮೋಥೆಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ನೀನು ಯವನದ ಇಚ್ಛೆಗಳಿಗೆ ದೂರವಾಗಿ ಇರುವುದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇದೆ. ತಮಿಳ್ அப்படி சொல்லி இருக்கிறது, பாலியத்துக்குரிய ಇಚ್ಛೆகளுக்கு ವಿಲಗಿ ಓಡು. ಅದನ್ನು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ, ನೀನು ಯವನದ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗು. ಯವನದ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಉದಾಹರಣೆ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ, ಯೋಸೇಫನು ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತು. இந்த வாலிப வயதுக்கு ஏற்றதான அந்த இச்சைகளிலிருந்து விலகி ஓடுங்கள் என்று சொன்னதான அந்த வார்த்தைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு யோசேப்பு. ಯೋಸೇಫನನ್ನು ದೇಶಕ್ಕೆ, ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಅಧಿಪತಿ ಎಂಬ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಅವನನ್ನು ನಡೆಸಿದ್ದು ಅವನಿಗೆ ಇದ್ದ ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾದೆ ಕಾಲುಗಳು. யோசேப்பை அந்த எகிப்து தேசத்திலே அதிபதியாக உயர்த்தி வைத்ததான ஒரு ஸ்தானம் எப்படி கிடைத்தது என்று பார்க்கும்பொழுது அவனுக்கு இருந்ததான அந்த மான் கால்கள். ಪೋಟಿಫರನ ಹೆಂಡತಿ ಅವನನ್ನು ಸೆಳೆದಾಗ ಇವನು ಒಂದು ಜಿಂಕೆ ಓಡಿ ಹೋಗುವ ಹಾಗೆ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗಿದನು. போர்த்திபாரின் மனைவி பாவம் செய்யும் பொழுது படி அவனை தூண்டினதான சமயத்திலே அதை விட்டு ஓடினதான அந்த மான் கால்கள் யோசேப்புக்கு இருந்தது. ನಾವು ಓಡಬೇಕಾಗಿದ್ದ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, நாம் ஓட வேண்டியதான இன்னொரு விஷயம் என்னவென்றால், 1 ಕೊರಿಂಥಿಯದವರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. 1 ಕೊರಿಂಥಿಯருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ಆದದರಿಂದ ಪ್ರಿಯ ಸಹೋದರರೇ, ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಯ ಕೊಡವೆಯನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತೊರೆದು ಬಿಡಿರಿ ಎಂದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇದೆ. ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗಿರಿ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಓದಿರಿ. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ಕೊರಿಂಥಿಯದವರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಉದ್ದೇಶ, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಇರುವ ನಿನಗೂ ನನಗೂ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த 1 கொரிந்தியர் எழுதப்பட்டதான அந்த ஒரு நோக்கம் என்னவென்றால், இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையாக. 1 ಕೊರಿಂಥಿಯದವರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ, ಇಸ್ರಾಯೇಲರು ಆ ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿ ನಡೆದು ಬಂದರು. ಓದರು ಎಂದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇದೆ, ತಮಿಳಲ್ಲಿ ನಡೆದು ಓದರು ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி நடந்து வந்தார்கள். 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಡೆದು ಬಂದರು ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆದರೆ 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ
ಓಡಿ ಹೋಗಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் 14ஆம் வசனத்திலே ஓடி போங்கள் விக்கிரகங்களை விட்டு என்று சொல்லி எச்சரிக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಅನೇಕರ ಓಟವನ್ನು ತಡೆ ಮಾಡುವುದು ಈ ವಿಗ್ರಹಗಳು. ஏனென்றால் அநேகருடைய ஓட்டத்தை தடை செய்வது இந்த விக்கிரகங்கள். ವಿಗ್ರಹಗಳೆಂದ್ರೆ ಏನು? விக்கிரகங்கள் என்றால் என்ன? ನಿಜವಾದ ದೇವರು ಇರಬೇಕಾಗಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಿದ್ರು ಯಾರಿದ್ರು ಅದು ವಿಗ್ರಹನೇ. உண்மையான தேவன் இருக்க வேண்டியதான ஸ்தானத்திலே எந்த மனுஷரோ எந்த தேவர்களோ இருப்பார்கள் என்றால் அது விக்கிரகம் தான். ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡೋಣ. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளே நாமே ஆராய்ந்து ನಮ್ಮ பார்ப்போம். ಕಾಲುಗಳನ್ನು ದೇವರು ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಚುರುಕು ಮಾಡಿದ್ದಾನೆ. ನಾವು ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಓಡಿ ಹೋಗೋಣ. நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி இருக்கிறார். நாம் விக்கிரகங்களை விட்டு ஓடி போவோமாக. ಓಡುವುದ ಬಗ್ಗೆ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಬೇಕು. ஓடுவதை குறித்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ಶೀಘ್ರವಾಗಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ತಮಿಳ ತೀವ್ರವಾಗಿ செயல்படுவது, ಶೀಘ್ರವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವುದು, தீவிரமாக காரியங்களை செயல்படுத்துவது. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೇವೆಯ ಅನುಭವದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಆತನು ಎಂದಿಗೂ ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೊಂಡು ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿ ನಾವು ಎಲ್ಲೂ ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய அனுபவத்திலே பார்க்கும் பொழுது அந்த தேவன் அவர் தீவிரமாக எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு நாளும் வீணாக உட்கார்ந்ததாக சொல்லப்படவில்லை. ಅಪೊಸ್ತಲರ್ 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಅನುಭವವು ಹಾಗೇನೆ. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கூட நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலும் அவர் இப்படியாக தீவிரமாய் ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். ಅಪೊಸ್ತಲರ್ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. ಪೌಲನು ತನಗೆ ಸಾಧ್ಯವಾಗಿದ್ದರೆ ಪಂಚಾಶದ್ಧಮ ದಿವಸದ ಹಬ್ಬಕ್ಕೆ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದು ಅವಸರ ಪಡುತ್ತಾ ಇದ್ದನು. ಆಸಿಯಾ ಸೀಮೆಯಲ್ಲಿ ಕಾಲವನ್ನು ಕಳೆಯಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேம் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போகாதபடிக்கு என்று பார்க்கிறோம். ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ದೇವರ ಸೇವಕರುಗಳೇ, ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಇರುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறதான தேவ பிள்ளைகளே, ನಿಮ್ಮ ಸಮಯಗಳನ್ನು ನಾವು ಬಹು ಜಾಗೃತಿಯಿಂದ ಅವಸರವಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಾರ್ಯ ಮಾಡುವ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಜೀವನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த நாட்களிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட தீவிரமாக ஊழியங்களை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ಇನ್ನು ಎಷ್ಟು ವರ್ಷಗಳು ನಾವು ಇರ್ತೇವೋ, ಇನ್ನು ಮುಂದೆ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಅವಕಾಶ ಇರ್ತದೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எத்தனை வருஷம் நாம் இந்த உலகத்துல இருப்போம், ஊழியம் செய்வதற்கு நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಸೇವೆ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ಓಡುವವರಾಗಿರೋಣ. அதனாலே ஊழிய காரியங்களிலுமே தீவிரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ಎರಡನೆಯದಾಗಿ, இரண்டாவதாக, ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಚುರುಕು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ ದೇವರು ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ಚುರುಕು ಮಾಡುತ್ತಾನೆ? எந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவர் நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார்? ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ, தப்பித்துக் கொள்வதற்காக. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. நீதிமொழியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ಬೇಟೆಕಾರನ ಕೈಯಿಂದ ಜಿಂಕೆಯು ಓಡುವುದಂತೆಯೂ ಪಕ್ಷಿಯು ಹಾರಿ ಹೋಗುವ ಹಾಗೆಯೂ ತಪ್ಪಿಸಿಕೋ. வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பித்துக்கொள். ಕಾಡಿನಲ್ಲಿ ಇರುವ ಮಾಂಸಾಹಾರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ಕಾರ್ನಿವೋರಸ್ ಪ್ರಾಣಿಗಳು. ಅದು ಬೇರೆ ಪ್ರಾಣಿಗಳಕ್ಕಿಂತ, ಬೇರೆ ಪ್ರಾಣಿಗಳ ಮಾಂಸಕ್ಕಿಂತ ಜಿಂಕೆಯ ಮಾಂಸ ಎಂದರೆ ಅನೇಕ ಮಾಂಸಾಹಾರಿಗಳಿಗೆ, ಕಾರ್ನಿವೋರಸ್ ಪ್ರಾಣಿಗಳಿಗೆ ಹೆಚ್ಚು ಇಷ್ಟ ಅಂತೆ. காடுகளிலே காணப்படுகிறதான மிருகங்களை பார்க்கும் பொழுது அது மாம்சங்களை தின்றும். மற்ற மாம்சங்களை தின்வதை பார்க்கலும் மானுடைய மாம்சத்தை தின்வதற்கு அதிக ஆசையா இருக்கும். ಅನಿಮಲ್ ಪ್ಲಾನೆಟ್ ರಿಸರ್ಚರ್ಸ್ ಅವರು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ತೋಳಗಳು ಇದೆ ನೋಡಿ, ತೋಳಗಳು ಅದು ಜಿಂಕೆಯನ್ನು ಬಿನ್ನಟ್ಟುವಾಗ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ 10 ಕಿಲೋಮೀಟರ್ ವರೆಗೂ ಅದನ್ನು ಬಿನ್ನಟ್ಟುತ್ತದೆ. ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹತ್ತಿ ಆದರೂ 10 ಕಿಲೋಮೀಟರ್ ವರೆಗೂ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಅದನ್ನು ಬಿನ್ನಟ್ಟಿ, ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಜಿಂಕೆಯ ಮಾಂಸ ಅದಕ್ಕೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ஆராய்ச்சியிலே சொல்லுகிறார்கள், இந்த ஓநாயானது 10 கிலோமீட்டர் ஓடினாலும் பரவாயில்லை, இந்த மானின் கரியை தின்ன வேண்டும் என்றால் எவ்வளவு தீரமா ஓட முடியுமோ அவ்வளவு ஓடுமா. ಅಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಜಿಂಕೆ ಏನು ಮಾಡುತ್ತದಂತೆ, ತನ್ನ 4 ಕಾಲುಗಳಿಂದ ಜಿಗಿದು ತಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತದಂತೆ. இந்த சமயங்களில் பார்க்கும் பொழுது இந்த மான்கள் என்ன செய்கிறதா, இந்த 4 கால்களை வைத்து குதித்து அது தப்பித்துக் கொள்ளுமா. ಅದನ್ನೇ ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಜ್ಞಾನಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಬೇಟೆಕಾರನ ಕೈಯಿಂದ ಜಿಂಕೆಯು ಓಡುವುದಂತೆ. அததான் இங்கே நீதிமொழியின் புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். வேட்டைக்காரனுடைய கரங்கள்ல இருந்து
எப்படி ஒரு மான் தப்பித்துக் கொள்வது போல ತಪ್ಪಿಸಿಕೋ. தப்பித்துக்கொள். ನೀನು ನಾನು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಸೈತನ ಬಲೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಪ್ರಿಯರೇ. நீங்களும் நானும் பிசாசின் வலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களே. ಸೈತನಿಗೆ ಇತರ ಜನರ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚು ಚಿಂತೆ ಇರುವುದಿಲ್ಲ. பிசாசுக்கு மற்ற ஜனங்களை குறித்து கவலை இல்லை. ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ತನ್ನ ಬಲೆಯಲ್ಲಿ ಹಾಕಬೇಕು. தேவனுடைய பிள்ளைகளை அவனுடைய வலையிலே போட்டு விட வேண்டும். ಬಲೆ, ನೆಟ್, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನೆಟ್, ಇಂಟರ್ನೆಟ್ ಅನೇಕರನ್ನು ಸೈತನ ಬಲೆ ಒಳಗೆ ಹಾಕಿ ಬಿಡುತ್ತದೆ. வலை, நெட், ಇಂಟರ್ನೆಟ್ ಇದೆல்லாம் ಅನೇಕ ಜನங்களை ಅಡಿಮೆಪಡಿಸಿ ಬಿಡುகிறது. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ತಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவன் ஜனமே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ನಾನು ಚಿಕ್ಕ ಹುಡುಗನಾಗಿದ್ದಾಗ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ನಾನು ಓದಿದ್ದೆ. ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಾನು ಚರ್ಚ್ನಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಕಥೆಯನ್ನು ನಾನು ಹೇಳಿದ್ದೀನಿ. ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಬೇಟೆಗಾರನು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಕಾಡಿನಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿದ್ದ ಜಿಂಕೆಯನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ. அநேக வருஷங்களுக்கு முன்பாக நான் சிறு பிராயத்தில் கேள்விப்பட்டதான் இந்த கதை. ஒரு வேட்டைக்காரன் தன்னுடைய வலையை காட்டிலே அவன் விரித்து விட்டு சென்றிருந்தான். ರಾತ್ರಿ ಜಿಂಕೆ ಅಪ್ಪಿತಪ್ಪಿ ಆ ಬಲೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿತ್ತು. அந்த மானானது வந்து அந்த வலையிலே மாட்டிக்கொண்டது. ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಅದು ಹೋರಾಡಿ ತನ್ನ ಬಾಯಿಂದಲೂ ತನ್ನ ಕಾಲುಗಳಿಂದಲೂ ಅದನ್ನು ಆ ಬಲೆಯನ್ನು ಅರಿದು ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟಿತ್ತು. அது ராத்திரி முழுவதுமாக தன்னுடைய பல்லினாலே காலினாலே அந்த வலைகளை கிழிப்பதற்கு பிரயாசப்பட்டு கிழித்து கொண்டே இருந்தது. ಅದು ಹೆಚ್ಚು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ ಅದು ಬಲೆಯನ್ನು ಅರ್ದು ಬಿಟ್ಟಿದೆ. அந்த கஷ்டத்தோடு கூட பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் பித்து விட்டது. ಆದರೆ ಹೊರಗೆ ಬಂದಿಲ್ಲ. ஆனா அது அப்படியே படுத்துருச்சு, வெளியில வரல. ಬೆಳಿಗ್ಗೆ ಬಂದು ಬೇಟೆಗಾರನು ನೋಡುತ್ತಾನೆ. காலையில வந்து வேட்டைக்காரன் பார்க்கிறான், ಈ ಬಲೆ ಅರ್ಧೋಗಿದೆ, அந்த வலை பீர்ந்திருந்தது. ಆದರೆ ಜಿಂಕೆ ಒಳಗಡೆನೇ ಇದೆ. ஆனால் அந்த மானானது உள்ளே இருந்தது. ಇವನು ಓಡಿ ಹೋಗಿ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡ. அவன் மெதுவாக போய் அந்த மானை பிடித்து கொண்டான். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲವು ದೇವರ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಈ ರೀತಿ ಇದ್ದಾರೆ. சில நேரங்களில் தேவ பிள்ளைகளும் இப்படியாக இருக்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ನಿನ್ನ ಬಲೆಗಳೆಲ್ಲ ಅರ್ಧೋಗಿದೆ. ಯೇಸು கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமாக உங்களை கட்டி வைத்திருந்தான வலைகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போய்விட்டது. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಯಿಂದ ನಿನ್ನ ಬಲೆಗಳೆಲ್ಲ ಅರ್ಧೋಗಿದೆ. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே உங்களுடைய வலைகள் எல்லாம் அறுக்கப்பட்டு விட்டது. ಆದರೂ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಬಲೆ ಒಳಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿರುವ ಜಿಂಕೆಯ ಹಾಗೆ ನೀವು ಕಾಣಲ್ಪಡುತ್ತೀಯಾ? ஆனாலும் நீங்கள் வலைக்குள்ளே மாட்டிக்கொண்டதான ஒரு மானை போல ಕಾಣப்படுகிறீர்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಸೇವಕನಾದ ನಾನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅಪ್ಪಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೀನಿ, ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இந்த நாளிலே தேவ ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த வலையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ಸೈತನು ಕೆಲವು ದುಷ್ಟ ಜನರನ್ನು ಕೂಡ ಇಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಕೆಡಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾನೆ. பிசாசு சில நேரங்களிலே துன்மார்க்கமான மனுஷர்களை வைத்து உங்களை கெடுத்து விடுவதற்கு பிரயாசப்படுவான். ನೈಸ್ ಆಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ, நன்றாக பசப்பு வார்த்தைகளை பேசுவான். ನಿಮ್ಮನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತಾರೆ. உங்களை பாவத்துக்குள்ளாக வீழ்த்துவதற்கு. ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಾಗಿರಬಹುದು, உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், ನಿಮ್ಮ ಬಂಧು ಜನರಾಗಿರಬಹುದು, உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம். ಯಾರೇ ಆದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಪಾಪದ ಬಲೆ ಒಳಗೆ ಹಾಕಿಕೊಳ್ಳದೆ ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. யாரா இருந்தாலும் இந்த பாவத்தின் வலைக்குள்ளாக மாட்டிக்கொள்ளாதபடிக்கு உங்களை நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். ದಾವೀದನ ಜೀವಿತದಿಂದ ಒಂದು ಉದಾಹರಣೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ದಾವೀದನನ್ನು ಬೇಟೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸೌಲನು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟನು. தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி சவுல் பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். ದಾವೀದನನ್ನು ದೇವರ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದನು. தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணி ಕುರಿ ಮೇಯಿಸುವ ಒಂದು ಕುರುಬನನ್ನು ಅರಸನಾಗಿ ದೇವರು ಹೆಚ್ಚಿಸಿದನು. மேய்ப்பனாயிருந்ததான அந்த மனுஷனை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினார். ಆದರೆ ದಾವೀದನಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅರಸನಾಗಿದ್ದವನು ಈ ಸೌಲನು. இந்த தாவீதுக்கு முன்பாக ராஜாவாய் இருந்தவன் பேர் சவுல். ಸೌಲನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಆತ್ಮನು ನೀಗಿ ಹೋಗಿದನು. சவுலை விட்டு ஆண்டவர் போய்விட்டார். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ அந்த நாட்களிலே ಈ ಸೌಲನ ಮೇಲೆ ಒಂದು ದುರಾತ್ಮ ಬಂದಿತ್ತು. சவுலின் மேலே ஒரு பிசாசின் ஆவி வந்தது. ಆ ಸೌಲನು ಈ ದಾವೀದನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ ಅನೇಕ ಸಾರಿ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟನು. இந்த சவுலானவன் தாவீதை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஒரு நேரம் அல்ல, ரெண்டு நேரம் அல்ல, பல நேரங்களிலே பிரயாசப்பட்டான். ಒಂದು ಸಾಮುವೇಲ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಓದಬಹುದು. ಒಂದು சாமுவேலின் புத்தகத்திலே ಅನೇಕ அதிகாரங்களிலே நாம் இதை வாசிக்க முடியும். ಆದರೆ ದಾವೀದನ ಬಗ್ಗೆ ನಾವು ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ಪ್ರತಿಯೊಂದು ಸಾರಿಯೂ ದಾವೀದನು ಸೌಲಿನ ಕೈಗೆ ತಪ್ಪಿಕೊಂಡನು. ஒவ்வொரு சமயங்களிலுமே சவுலின் கரங்களுக்கு தாவீது தப்பித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ಎರಡು ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ನಿಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡ್ತೀನಿ. ரெண்டு வசனங்களை ಮಾತ್ರ உங்களுக்கு காண்பிக்க ಒಂದು ಸಾಮುವೇಲ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் கடைசி பகுதியில நம்ம பார்க்கிறோம். ನೀನು ನನ್ನ ಪ್ರಾಣಕ್ಕೆ ಹೊಂಚು ಹಾಕುತ್ತಿರುವಿಯಲ್ಲ,
தமிழ்ல இப்படி சொல்லி இருக்கிறது, நீரோ என் ಪ್ರಾಣனை வாங்க அதை வேட்டைಯಾಡುகிறீர். ಅದೇ ರೀತಿ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತೀನಿ. ಇನ್ನೊಂದು ವಚನத்தையும் நம்ம பார்க்கலாம். 1 ಸಾಮುವೇಲ 26ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 1 ಸಾಮುವೇಲ್ 20ಆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ದಾವೀದನು ಸೌಲನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ದಾವೀದು ಸೌಲೈ பார்த்து சொல்லுகிறான், ಅಯ್ಯೋ ಗುಟ್ಟಗಳಲ್ಲಿ ಕೌಜಗಳನ್ನು ಹಿಡಿಯ ಹೊರಟ ಬೇಟೆಕಾರನೋ ಎಂಬಂತೆ ಇಸ್ರಾಯೇಲರ ಅರಸನು ಹೊರಟು ಬಂದು ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತೆಗೆಯಬೇಕೆಂದು இருத்தானல்ல ಅಂದನು. 1 சாமுவேல் 26:20 பார்க்கிறோம், மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேட வந்தாரோ என்றான். ಇಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ಸೌಲನು ಕೈಯಿಂದ ದಾವೀದನು ತಪ್ಪಿಕೊಂಡನು. ಸೌಲಿன் கரங்களிலிருந்து தாவீது தப்பித்துக் கொள்ளுகிறான். ಆದರೆ ಅದೇ ಸೌಲನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ದಾವೀದನಿಗೆ ಅನೇಕ ಸಾರಿ ಅವಕಾಶಗಳು ಸಿಕ್ಕಿತು. ஆனா அந்த சவுலை கொல்லுவதற்கு தாவீது எத்தனையோ முறை அவனுடைய கரங்களிலே சவுல் மாட்டிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ತುಂಬಾ ಈಸಿಯಾಗಿ ಸೌಲನನ್ನು ಸಾಯಿಸಿಬಿಟ್ಟಿರಬಹುದು ದಾವೀದು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ. இந்த தாவீது கொஞ்சம் யோசிச்சிருந்தானா ஈஸியா சவுலை வீழ்த்தி இருக்கலாம். ಆದರೆ ಹಂಗೆ ಮಾಡಿಲ್ಲ. ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? ಅದಕ್ಕೆ ಕಾರಣம் என்ன? ಯೆಹೋವನ ಅಭಿಷಕ್ತನ ಮೇಲೆ ನಾನು ಕೈ ಹಾಕುವುದಿಲ್ಲ ಎಂಬುದರಲ್ಲಿ ಅವನು ಗಮನವಾಗಿದ್ದ. தாவீது சொல்லுகிறான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என்னுடைய கரங்களை எப்படி நான் நீட்டுவேன் என்று சொல்லுகிறான். ತಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ತಪ್ಪು ಮಾಡಬಾರದು ಎಂಬುದರಲ್ಲಿ ದಾವೀದನು ಜಾಗೃತಿಯಾಗಿದ್ದನು. தப்பித்துக் கொள்வதற்காக தவறு செய்வதிலே அவன் ஜாக்கிரதையா இருந்தான். தப்பித்துக்கொள்வதற்காக தப்பு செய்யக்கூடாது என்பதிலே ದಾವೀದು ரொம்ப ಗಮನமா இருந்தான். ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಸೈತನ ಕೈಯಿಂದ, ದುಷ್ಟ ಮನುಷ್ಯರ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಏನೋ ಒಂದು ಮಾಡುತ್ತೀವಿ, ಅದು ತಪ್ಪು ಮಾಡಿನೇ ತಪ್ಪಬೇಕೆಂದ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. தவறாய் நம்மளை துன்மார்க்க வழியிலே நடத்துகிறதான ஜனங்களுடைய கரங்களிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்காக ஏதோ ஒரு தப்பான காரியங்களை செய்து நாம் தப்பித்துக் கொள்வது அவசியம் அல்ல. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಬಹು ಜಾಗ್ರತೆಯಿಂದ ಜಿಂಕೆಯ ಹಾಗೆ ನಮ್ಮ ಕಾಲುಗಳು ಚುರುಕು ಮಾಡಿದಾನೆ ದೇವರು. ಆದ್ದರಿಂದ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕೋ ಎಲ್ಲಾ ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ನಾವು ತಪ್ಪಿಕೊಳ್ಳೋಣ. நாம் எப்படியெல்லாம் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமோ இந்த பொல்லாத காரியங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள ಪ್ರಯಾಸಪಡುವೋಮಾಗ. ಸೈತನ ಬೋನುಗಳು, ಸೈತನ ಬಲೆಗಳಿಗೆ ತಪ್ಪಿ, ನರಕಕ್ಕೆ ತಪ್ಪಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಿ ಸೇರುವವರಾಗಿರೋಣ. பிசாசு நமக்கு விரோதமாய் வைத்திருக்கிறதான வலைகளா இருக்கலாம், கண்ணியா இருக்கலாம், அவைகளிலிருந்து நாம் விலகி தப்பித்துக்கொள்ள நாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ಮೂರನೆಯದಾಗಿ ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ದೇವರು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ, ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಚುರುಕು ಮಾಡಿದ್ದಾನೆ? நம்முடைய கால்களை எதற்காக ஆண்டவர் மான் கால்களை போல மாற்றி இருக்கிறார்? ನಾನು ಜಿಂಕೆಯ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ಟಡಿ ಮಾಡಿದಾಗ ನನಗೆ ಈ ವಿಷಯ ನನಗೆ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು, ತುಂಬಾ ಸ್ವಾರಸ್ಯವಾಯಿತು. மான் கால்களை குறித்து, மானை பற்றி நான் அதிகமாய் படித்த பொழுது எனக்கு இந்த விஷயமானது ரொம்ப பிடித்திருந்தது. ಜಿಂಕೆ ಏನು ಮಾಡುತ್ತದಂತೆ? இந்த மானானது என்ன செய்கிறது என்றால், ಒಂದು ಯಾವುದೋ ಒಂದು ಆಪತ್ತು ಬರ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ಅದು ಮುಂಚೆನೆ ಅದು ಸ್ಮೆಲ್ ಮಾಡಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಕಿವಿಗೆ ಕೇಳುತ್ತದೆ, ಇಲ್ಲ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುತ್ತದೆ. அந்த மானுக்கு ஏதோ ஒரு அபாயம் தன்னுடைய வாழ்க்கையில நடக்க இருக்கிறது என்று சொல்லும்போது அது தன்னுடைய சுவாசத்தை கொண்டும், தன்னுடைய செவிகளை கொண்டும், தன்னுடைய பார்வையை கொண்டும் அறிந்து விடுகிறதாம். ಜಿಂಕೆಯ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುವಾಗ ಅದು ಮೋಸ್ಟ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಅದು ಗುಂಪಾಗಿ ಇರುತ್ತದೆ, ತಮ್ಮ ಕುಟುಂಬ ಸಹಿತವಾಗಿ ಅದು ಜೊತೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. மானானது எப்பொழுதுமே ஒரு கூட்டத்தோடு கூட, தன்னுடைய குடும்பத்தோடு கூட காணப்படுகிறதா இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಜಿಂಕೆ ಲೀಡರ್ ಜಿಂಕೆಯಾಗಿರುತ್ತದೆ. அதுல ஒரு மானானது அது தலைமைத்துவம் ವಹಿக்கிறது. ಈ ಜಿಂಕೆ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? ವಾಸನೆ ಮೂಲಕವಾಗಿ, ಇಲ್ಲ ಕಿವಿ ಮೂಲಕವಾಗಿ, ಇಲ್ಲ ಕಣ್ಣು ಮೂಲಕವಾಗಿ ಏನೋ ಒಂದು ಆಪತ್ತು ಬರ್ತದೆ ಎಂದು ಅದಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗಿದ ತಕ್ಷಣ இந்த லீடரான அந்த மானானது ஏதோ ஒரு ஆபத்து தங்களுக்கு வர நேரிடுகிறது என்று சொல்லி அது புரிந்து கொண்ட ಮಾತ್ರத்திலே ಅದು ತನ್ನ ಬಾಲನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಅಂಟಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, ಒಂದು ಸಿಗ್ನಲ್ ಕೊಟ್ಟು ಅದು ಓಡಲಿಕ್ಕೆ ಆರಂಭ ಮಾಡುತ್ತದೆ. தன்னுடைய வாலை மேலே உயர்த்தி மற்ற எல்லாருக்கும் ஒரு சைன் பண்ணி அது எல்லாம் ஓடுவதற்கு அதுக்கு உதவியா இருக்கும். ಇತರ ಎಲ್ಲ ಜಿಂಕೆಗಳು ಅದರ ಹಿಂದೆ ಓಡುತ್ತದೆ. மற்ற எல்லா மான்களும் ಅದಕ್ಕೆ பின்பாக ಓಡುகிறது. ಇದನ್ನು ನಾವು ಅನಿಮಲ್ ಪ್ಲಾನೆಟ್ ಟಿವಿ ಚಾನೆಲ್ಗಳಲ್ಲಿ ಇನ್ನು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿರಬಹುದು. இதெல்லாம் நம்ம டிவில மற்ற அனிமல் பிளானட் சேனல்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கலாம். ಆ ಒಂದು ಲೀಡರ್ ಜಿಂಕೆ ಬಗ್ಗೆ ನಾನು ಯೋಚನೆ
ಯೋಚನೆ ಮಾಡಿದಾಗ, அந்த தலைமைத்துவம் வாய்ந்ததான அந்த லீடரை குறித்து நான் பார்த்த பொழுது, ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ಪ್ರತಿಯೊಂದು ದೇವರ ಮಕ್ಕಳು ಅಂತಹ ಜಿಂಕೆಯ ಹಾಗೆ ಇರಬೇಕು. எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரும் அப்பேற்பட்டதான ஒரு தலைமைத்துவம் வாய்ந்ததான மான்களாய் காணப்பட வேண்டும். ನಾವು ಓಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, நாம் ஓடுவது மாத்திரமல்ல, ನಾವು ತಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, நாம் தப்பித்துக் கொள்வது மாத்திரமல்ல, ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವವರನ್ನು ಕೂಡ ನಾವು ಕಾಪಾಡಬೇಕು. நம்மோடு கூட இருக்கிறதான மற்ற மான்களையும் கூட ಕಾತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವ ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರು, ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು, ಅವರನ್ನು ಕೂಡ ನರಕದ ನಾಶನೆಯಿಂದ ಅವರನ್ನು ಕಾಪಾಡಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ನಾವು ನಡೆಸುವವರಾಗಿರಬೇಕು. நம்மை சுற்றில் இருக்கிறதான குடும்பத்தினரா இருக்கலாம், சொந்தக்காரர்களா இருக்கலாம், அவர்களையும் கூட பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துக் கொள்வதற்கு நாம் உதவியா இருக்க வேண்டும். ಯೆರೆಮೀಯ 50ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೆರೆಮೀಯನು ಇದರ ಬಗ್ಗೆ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ಯೆರೆಮೀಯ 50ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದ ಹಿಂಭಾಗ, ಹಿಂಡುಗಳ ಮುಂದನ ಹಿರಿಮಣಿ ಹೋತಗಳಂತಿರಿ ಅಂತ, மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல் இருங்கள். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಅನೇಕರನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. ಅನೇಕரை நடத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ಜಿಂಕೆ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಚುರುಕು ಮಾಡುತ್ತಾನೆ. ಅದಕ್ಕಾகவே நம்மளுடைய கால்களை மான் கால்கள் போல வேகமாக்குகிறார். ಕೊನೆಯದಾಗಿ கடைசியாக ದೇವರು ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಚುರುಕು ಮಾಡುವ ಉದ್ದೇಶ ಏನು? ஆண்டவர் நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுவதற்கு காரணம் என்ன? ಹಬಕ್ಕೂಕನು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು, ಉನ್ನತ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ, உயர் ஸ்தலங்களிலே நம்மளை ஏறி போக பண்ணுவதற்காக. ನಾನು ನಿಜವಾಗಿ ನಂಬುತ್ತೀನಿ, ಬರುವ ದಿನಗಳು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಉನ್ನತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಡೆಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. நான் நம்புகிறேன், உண்மையாகவே வருகிற நாட்களிலே ஆண்டவர் நம்மளை உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மளை கொண்டு போகவிருக்கிறார். ನಾವು ಹತ್ತಬೇಕಾಗಿರುವ ಉತ್ತರ ಇದೆ. நம்ம ஏறி போக வேண்டியதான உயரம் உண்டு. ಇನ್ನು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಅದನ್ನು ಕಂಡಿಲ್ಲ, இன்னும் நம்முடைய கண்கள் அதை பார்க்கவில்லை, ಕಿವಿಗಳು ಕೇಳಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಿಲ್ಲ, காதுகளிலே கேட்கவில்லை, மனதிலே தோன்றவும் இல்லை. ನಮಗೋಸ್ಕರ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಆ ಉನ್ನತ ಸ್ಥಳಗಳನ್ನು, நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த உயர் ஸ்தலங்களை, ಆ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು, அந்த உயர ಅನುಭವங்களை, ಆ ದೊಡ್ಡ ಸ್ಥಿತಿ, ಮಹಾ ಪದವಿ, ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ ನಮಗೆ ಬಹಳ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ಈಗಾಗಲೇ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ಚುರುಕು ಮಾಡಿದ್ದಾನೆ. அந்த உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏறி போவதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே நமக்கு மான் கால்களை கொடுத்திருக்கிறார். ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ನಂಬ್ರಿ. ಒಂದು ವೇಳೆ ನಂಬಕ್ ಆಗಲ್ಲ, ಆದರೂ ನಂಬ್ರಿ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ಬೇರೆ ಯಾರು ಹತ್ತುವುದಕ್ಕಾಗದ ಎತ್ತರಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಹತ್ತುವುದಕ್ಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. நான் சொல்லுவதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். வேற யாரும் செல்ல முடியாத ஒரு உயரத்துக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் கொண்டு போக இருக்கிறார். ಆತ್ಮೀಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿನ್ನೆ ಇದ್ದಕ್ಕಿಂತ ಇವತ್ತು ನಾವು ಇನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಮೇಲಕ್ಕೆ ಹತ್ತುವವರಾಗಿರಬೇಕು. ದಟ್ ಶುಡ್ ಬಿ ಪ್ರೋಗ್ರೆಸ್. ನಾವು ಮೇಲಕ್ಕೆ ಹತ್ತುವವರಾಗಿರಬೇಕು. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் முன்பு இருந்ததை காட்டிலும் மேலே மேலே ஏறி செல்லக்கூடியதான அனுபவத்திலே காணப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ನಿನ್ನೆ ನಾನು 80 ಇದ್ರೆ ಇವತ್ತು 81 ಆದರೂ ನಾನು ಮೇಲೆ ಇರಬೇಕು. ಅಟ್ಲೀಸ್ಟ್ 80.1 ಆದರೂ ನಾನು ಇನ್ನೊಂದು ಸ್ಟೆಪ್ ಮೇಲೆ ಹತ್ತಬೇಕು. ಹೊರತು ನಾನು ನಿನ್ನೆ 80 ಇದ್ದೆ, ಇವತ್ತು 75 ಇದೆ ಅಂದ್ರೆ ನಾನು ಹಿಂಜಾರಿ ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂದು ಅರ್ಥ. நேற்று தினத்துல 80 இருந்தேன், நாளைக்கு 80.1 அதுவாகவே இருக்கணும். 75க்கு போயிடக்கூடாது. ನಮ್ಮ ಆತ್ಮೀಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರೊಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಕಂಪೇರ್ ಮಾಡಬಾರದು. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நம்மை மற்றவர்களோடு கூட நம்ம ಕಂಪೇರ್ பண்ணக்கூடாது. ಕೆಲವರು ಹಿಂಜಾರಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ಅವನಿಗಿಂತ ನಾನು ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ನಿನ್ನೆ 80 ಇದ್ದೆ, ಇವತ್ತು 75 ಇದ್ದೀನಿ. ಅವರು ನೋಡ್ರಿ, ಅವರು 65 ಇದ್ದಾರೆ, ಅವರಿಗಿಂತ ನಾನು ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂದು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಕಂಪೇರ್ ಮಾಡಬೇಡಿ. சிலர் பின்மாறி போய்விடுகிறார்கள். ஏனென்றால் மற்றவர்களோடு கூட அவர்கள் கம்பேர் பண்ணி அவங்க 50 தானே இருக்கிறாங்க, நம்ம 60 இருக்கிறோமே பரவாயில்லன்னு சொல்லி அவர்கள் இருக்கிறது நிமித்தமாக பின்மாறி போய் விடுகிறார்கள். ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಳಕ್ಕೆ ದೇವರು ಇನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಹತ್ತುವುದಕ್ಕೆ, ಮೇಲಕ್ಕೆ ಏರುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಡೆಸುತ್ತಾನೆ. நம்முடைய உன்னதமான ஸ்தலங்களிலே ஏறி போவதற்காக கர்த்தர் நம்ம இந்த நாளிலே ಉದವಿ செய்து கொண்டிருக்கிறார். ನನ್ನ ಕನ್ಕ್ಲೂಷನ್ ಆಗಿ ಜಿಂಕೆಯ ಸಂಬಂಧಪಟ್ಟ 3 ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬಹಳ ಅವಶ್ಯವಾದ ಪಾಠಗಳು. ಕೆಲವುದು ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವ ವಿಷಯಗಳು, ಆದರೂ ನಮಗೆ ಅವಶ್ಯವಾದದ್ದು. நமக்கு இந்த மான்கள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான 3 காரியங்கள் இருக்கிறது, தெரிந்த விஷயங்களா இருக்கலாம், ஆனாலும் இந்த நாட்களில் மிகவும் அவசியமானது. ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೂ ಮುಂಚೆ 4 ಮಾತುಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡಬೇಡ್ರಿ. ಓಡ್ರಿ, ತಪ್ಪಿಕೊಳ್ಳ್ರಿ, ನಡೆಸ್ರಿ, ಮೇಲಕ್ಕೆ ಹತ್ರಿ. ஓடுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள், நடத்துங்கள், மேலே செல்லுங்கள். இந்த 4 வார்த்தைகளை மறந்து போய்விட வேண்டாம். ಈ ಜಿಂಕೆಯಿಂದ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವ
ಇನ್ನೊಂದು 3 ಪಾಠಗಳು ಇನ್ನೊಂದು 5-10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತೀವಿ. இந்த மானிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான 3 பாடங்களை நாம் கவனிப்போமாக. ಕೀರ್ತನೆ 29ನೇ ಕೀರ್ತನೆ 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ சங்கீதம் 29:9 நாம் பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಕಾರನಾದ ದಾವಿದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಯೆಹೋವನ ಧ್ವನಿಯು ಎಷ್ಟೋ ಬಲವುಳ್ಳದು, ಎಷ್ಟೋ ಗಂಭೀರವಾದುದು. ಯೆಹೋವನ ಗರ್ಜನೆ ಗರ್ಭದ ಜಿಂಕೆಗಳನ್ನು ಈಯುತ್ತದೆ. கர்த்தருடைய சத்தம் வெளிமான்களை ஈனும்படி செய்கிறது. ಯೆಹೋವನ ಗರ್ಜನೆಗೆ ಗರ್ಭದ ಜಿಂಕೆಗಳು ಈಯುತ್ತವೆ. ಹಂಗಾದ್ರೆ ಏನರ್ಥ? ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡುವವರಾಗಿ ದೇವರು ಮಾಡುತ್ತಾನೆ. இதுல இந்த வசனத்துல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் ஒவ்வொருவருமே ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். ಇತರರನ್ನು ಶಿಷ್ಯರಾಕುವವರೇ ನಿಜವಾದ ಶಿಷ್ಯರು. மற்றவர்களை சீஷர்களாக மாற்றுகிறவர்களே உண்மையான சீஷர்கள். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் மான் கால்களை கொடுத்திருக்கிறார். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಯೆಹೋವನ ಧ್ವನಿಯು, ಯೆಹೋವನ ಗರ್ಜನೆಯು ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் கர்த்தராகிய தேவனுடைய சத்தம் என்று. ಪ್ರತಿದಿನವೂ ದೇವರ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಮಯ ತೆಗೆಯೋಣ. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் சமயத்தை எடுப்போமாக. ದೇವರ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತೆರೆದಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நம்முடைய இருதயத்தை திறந்து தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் ನೋಕುವமாக. ಕೆಲವರನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ, ಇವರ ಧ್ವನಿಯನ್ನು ದೇವರು ಕೇಳಬೇಕು ಹೊರತು ದೇವರು ಹೇಳುವುದನ್ನು, ದೇವರು ಹೇಳುವ ಮಾತುಗಳನ್ನು ಇವರು ಕೇಳಲ್ಲ. சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இவர்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும்னு நினைப்பார்கள், தேவ சத்தத்தை கேட்க மாட்டார்கள். ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, நன்றாக ஜெபியுங்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ, ஜெபித்து முடிக்கிறதான அந்த சமயத்திலே ಸ್ವಲ್ಪ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ. கொஞ்சம் அமைதியாக தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள். ನೀವು ಹೇಳುವುದೆಲ್ಲ ದೇವರ ಹತ್ರ ಹೇಳಿ ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ, நீங்கள் சொல்ல வேண்டியதான காரியங்கள் எல்லாம் தேவனுக்கிட்ட சொல்லி முடித்த ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ಅದನ್ನು ಕೇಳಿರಿ. தேவன் உங்களோடு கூட என்ன பேச இருக்கிறார் என்பதை கேளுங்கள். ಸರಿಯಾಗಿ ಹೇಳಬೇಕೆಂದ್ರೆ ನೀವು ದೇವರ ಹತ್ರ ಮಾತಾಡುವುದಕ್ಕೂ ಮುಂಚೆ ದೇವರ ಧ್ವನಿ ನಿಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಸಮಯ ತೆಗಿರಿ. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு கூட பேசுவதற்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே தேவன் உங்களிடத்தில் என்ன பேச விரும்புகிறார் என்பதை குறித்து நீங்கள் யோசியுங்கள். ಬೈಬಲ್ ಓದುವಾಗ ಕೂಡ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಕೂಡ ಅದನ್ನು ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡ್ರಿ. ಎದುರು ನೋಡುತ್ತಾ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದಿರಿ. வேதத்தை வாசிக்கும் பொழுது கூட நீங்கள் ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவர் பேச வேண்டும் என்று எதிர்பாருங்கள். ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವ ಮಾತುಗಳಿಗೆ ಕೂಡಲೇ ವಿಧೇಯರಾಗ್ರಿ. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதான வார்த்தைக்கு நீங்கள் நம்புங்கள், அதை கீழ்ப்படியுங்கள். ಯೆಹೋವನ ಧ್ವನಿಗೆ ಗರ್ಭದ ಜಿಂಕೆ ಈಯುತ್ತದೆ. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்கிறது. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡುವವರಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆத்ம ஆதாய வீரர்களாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ಇನ್ನೊಂದು ವಿಷಯ, ಕೀರ್ತನೆ 42ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 1-2 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. சங்கீதம் 42 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ದೇವರೇ, ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆಯು ನೀರಿನ ದೊರೆಗಳನ್ನು ಹೇಗೋ ಹಾಗೆಯೇ ನನ್ನ ಮನವು ನಿನ್ನನ್ನು ಬಯಸುತ್ತದೆ. ನನ್ನ ಮನಸ್ಸು ದೇವರಿಗಾಗಿ, ಚೈತನ್ಯ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರಿಗಾಗಿ ಹಾರಾಯಿಸುತ್ತದೆ. ನಾನು ಯಾವಾಗ ಹೋಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸೇರುವೆನೋ? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ಜಿಂಕೆಗೆ ಇರುವ ಹಾಗೆ ನಮಗೊಂದು ಬಾಯಾರಿಕೆ, ಒಂದು ಬಯಕೆ ದೇವರ ಮೇಲೆ, ದೇವರ ಸನ್ನಿಧಿಯ ಮೇಲೆ ನಮಗೆ ಬೇಕು. இந்த மானுக்கு இருந்ததான ஒரு வாஞ்சை தேவனுடைய சன்னிதானத்தின் மேல் நமக்கு காணப்பட வேண்டும். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೂಡ ಇದರ ಬಗ್ಗೆ ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. ಮತ್ತಾಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ನೀತಿಗೆ ಹಸಿದು ಬಾಯಾರಿದವರು ಧನ್ಯರು, ಅವರು ತೃಪ್ತಿಯಾವರು. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட சொல்லியிருக்கிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று. அவர்கள் திருப்தி அடைவார்கள். ಯೆಶಾಯ 44ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೆಶಾಯ ಹೇಳುತ್ತಾನೆ, ಬದ್ದಿದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಳೆಗರೆದು ಒಣ ನೆಲದಲ್ಲಿ ಕಾಲುವೆಗಳನ್ನು ಹರಿಸುವೆನು. ஏசாயா 44:3 நாம் பார்க்கிறோம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ಇಂತಹ ಒಂದು ದಾಹ, ಒಂದು ಬಯಕೆ, ಒಂದು ಹಸಿವು, ಬಾಯಾರಿಕೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬೇಕು. இப்பேற்பட்டதான தாகம் நாம் ஒவ்வொருவருக்கும் வேண்டியது இருக்கிறது, அவசியமாக. ಒಂದು ದೇವರ ಮಗು ಆರೋಗ್ಯವಾಗಿದ್ದಾರಾ ಇಲ್ವಾ ಎಂಬುದನ್ನು ಚೆಕ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ
ಈಸಿಯಾಗಿ ಹೇಗೆ ಚೆಕ್ ಮಾಡುವುದು? ஒரு தேவனுடைய பிள்ளை ஆரோக்கியமா இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி எப்படி எளிதாக கண்டுபிடிக்கலாம்? ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಆದ್ದರಿಂದ ಅವರು ಆರೋಗ್ಯವಾದ ವಿಶ್ವಾಸಿ ಎಂದು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. அவர்கள் நன்றாக ஜெபிக்கிறார்கள், அதனாலே அவர்கள் ஆரோக்கியமான ஒரு நல்ல விசுவாசி என்று சொல்ல முடியாது. ಡೈಲಿ ಬೈಬಲ್ ಓದಿ ಬಿಡ್ತಾರಲ್ಲ, ಅವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರಪ್ಪ ಬಿಡ್ರಿ ಎಂದು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. டெய்லி அவங்க பைபிள் வாசிக்கிறாங்களே, பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி விட்டுற முடியாது. ಅವರು ದಶಮಾಂಶ ಕೊಡ್ತಾರೆ, ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತಾರೆ, ಆದ್ದರಿಂದ ಅವರು ಒಳ್ಳೆಯ ವಿಶ್ವಾಸಿ ಎಂದು ಹೇಳಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. அவர்கள் தசம பாகம் காணிக்கைகள் எல்லாம் செலுத்துகிறார்கள், அதனால அவர்கள் நல்லவர்கள் என்று அல்ல. ಅನೇಕರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ, ಆದ್ದರಿಂದ ಅವರು ಒಳ್ಳೆಯವರೇ ಇರಬಹುದು ಎಂದು ಹೇಳಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. அநேகருக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள், அதனால அவர்கள் நல்லவர்கள் என்று கூட சொல்ல முடியாது. ನಿನ್ನ ನನ್ನ ಆತ್ಮೀಗ ಆರೋಗ್ಯವನ್ನು ಹೇಗೆ ಅಳತೆ ಮಾಡುವುದು? உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை எப்படி நாம் அளப்பது? ದೇವರ ಮೇಲೆ ನಮಗೆ ಎಷ್ಟು ಬಯಕೆ ಇದೆ, தேவன் மேல் நமக்கு எவ்வளவு அதிகமான தாகம் இருக்கிறது, ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಚೆಕ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆಕ್ಸಿಮೀಟರ್ ಎಂದು ಒಂದು ಇಟ್ಕೊಂಡು ಚೆಕ್ ಮಾಡುತ್ತಾರೆ ಆಕ್ಸಿಜನ್ ಲೆವೆಲ್ ಎಷ್ಟಿದೆ ಅಂತ. இந்த நாட்களிலே ஆக்சிமீட்டர் வைத்து ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ಚೆಕ್ பண்ணுகிறார்கள். ಸ್ವಲ್ಪ ಆಕ್ಸಿಜನ್ ಕಡಿಮೆ ಆಗಿದ್ರೆ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗ್ತಾರೆ. கொஞ்சம் ಸ್ಯಾಚುರೇಷನ್ ಲೆವೆಲ್ ಕಮ್ಮಿ ಆದதுனா உடனே அவர்கள் ஹாஸ்பிடலுக்கு தீவிக்கிறார்கள். ಯಾಕಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಪ್ರಾಣ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. கொஞ்சம் ಲೇಟ್ ಆಕனா அப்படியே ಜೀವನ போய்விடும். ದೇವರ ಮೇಲೆ ನಮಗಿರುವ ಬಯಕೆ, ದೇವರ ಮೇಲೆ ನಮಗಿರುವ ಹಸಿವು, ದಾಹ ಇಂತಹ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದುದು. தேவன் மேல் நமக்கு இருக்க வேண்டியதான தாகம் இவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது. ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ ಆತ್ಮೀಗ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಹಸಿವು ದಾಹ ಕಡಿಮೆಯಾಗಿದ್ದರೆ ಟೇಕ್ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಕ್ಷನ್. ಕೂಡಲೇ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದನ್ನು ಮಾಡಿ ನಾವು ದೇವರ ಮುಂದೆ ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு வேளைக்கு நமக்கு இருக்கிறதான தாகமானது ரொம்ப குறைவா இருக்கும் என்றால் சீக்கிரத்திலே அதை நிவர்த்தி செய்து அந்த தாகத்தின் லெவலை நம்ம ஏற்றுவோமாக. ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ, ದೇವರ ಸೇವಕರುಗಳ ಸಹಾಯವನ್ನು ಹುಡುಕಿರಿ, ಏನಾದರೂ ಮಾಡಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಈ ಆತ್ಮೀಗ ಹಸಿವು ದಾಹ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆಯ ಹಾಗೆ ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೋಸ್ಕರ ತವಕಪಡುವವರಾಗಿರಬೇಕು. உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய அந்த உதவியை நாடி இந்த மானை போல எப்பொழுதும் தாகம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டியது ಅವಶ್ಯமா இருக்கிறது. ಕೊನೆಯದಾಗಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಾನು ಹೇಳಿ ಮುಕ್ತಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. கடைசியாக ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 ಸಾಮುವೇಲ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಸಾಗೇಲನು ಎಂಬ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಬಗ್ಗೆ ಓದುತ್ತೇವೆ. 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆசகேல் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். ಅವನು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದ ಒಂದು ಸೂಪರ್ ಆಗಿರುವ ಟಾಪ್ 3 ಅಲ್ಲಿ 3 ಶೂರರಲ್ಲಿ ಒಬ್ಬನು. அந்த நாட்களிலே காணப்பட்டதான பராக்கிரமசாலிகளிலே 3 நபர்களே ಟಾಪಾ இருந்ததான ஒரு மனுஷன். ಅಂತಹ ಒಂದು ಫಾಸ್ಟ್ ರನ್ನರ್ ಈ ಅಸಾಗೇಲನ ಬಗ್ಗೆ 2 ಸಾಮುವೇಲ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅಸಾಗೇಲನು ಅಡವಿಯ ಜಿಂಕೆಯಂತೆ ಚುರುಕು ಕಾಲಿನವನಾಗಿದ್ದನು. ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். ಆದರೆ ಆ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಇರುವ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ, ஆனால் இந்த அதிகாரத்திலே கீழே சொல்லப்பட்டதான வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ಅಪ್ನೇರನು ಬರ್ಜಿಯನ್ನು ಹಿಂಗಡೆಯಿಂದ ಅವನ ಹೊಟ್ಟೆಗೆ ಒಳಗೆ ತಿವಿದು ಬಿಟ್ಟನು. ಬರ್ಜಿಯು ಅವನ ಬೆನ್ನಿಂದ ಆಯ್ದು ಬಂದಿತ್ತು. ಅವನು ಕೂಡಲೇ ಅಲ್ಲೇ ಬಿದ್ದು ಸೆತ್ತನು. அங்கே பார்க்கும்போது அப்னேர் என்கிறதான மனுஷன் ஈட்டினாலே அவனை குத்தி போட்டது நிமித்தமாக அவன் குடல் சரிந்து அங்கேயே ஆசகேல் வீழ்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். ಸಭೆ ಚರಿತ್ರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಈ ಅಸಾಗೇಲನ ಹಾಗೆ ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ದೇವರ ಸೇವಕರುಗಳು ಆತ್ಮೀಗ ಓಟವನ್ನು ತುಂಬಾ ಸ್ಪೀಡ್ ಆಗಿ சுருக்காகி ஓடிதவர் உண்டு. சபையின் சரித்திரங்களை பார்க்கும்பொழுது இந்த ஆசகேலை போல எத்தனையோ ஊழியக்காரர்கள் வேகமாய் ஓடினதான ஓட்டங்கள் உண்டு. ಅವರ ಅಂತ್ಯವು ಚೆನ್ನಾಗಿ ಇದ್ದಿಲ್ಲ. ஆனால் ಅವர்களுடைய முடிவோ அப்படி ஒரு நன்றான ஒரு முடிவு அல்ல. ಇವತ್ತು ಕೂಡ ಕೆಲವರು ಆತ್ಮೀಗ ರೀತಿಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಓಡುತ್ತಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ಬೈಬಲ್ ಓಡುತ್ತಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಎಲ್ಲದಲ್ಲಿಯೂ ತುಂಬಾ ಸ್ಪೀಡ್ ಆಗಿರ್ತಾರೆ. ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ ದೇವರ ಸೇವಕರುಗಳಾಗಿರುವ ನಮಗೆ ಕೂಡ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. ಛಾ, ಸೂಪರ್ ವಿಶ್ವಾಸಿ ಎಂದು ಸೂಪರ್ ಆದ ಒಂದು ನಂಬಿಗಸ್ತರು ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. இன்றைக்கு अनेक விசுவாசிகளும் கூட மிகவும் வேகமாக நன்றாக பைபிள் வாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அவளை பார்க்கும்போது மிகவும் சூப்பரான விசுவாசிகள் என்று சொல்வது போல இருக்கிறது. ஸ்பீடு ಇರುತ್ತದೆ, ಆದರೆ புத்தி இல்ல. தமிழ்ல சொல்ல போனா வேகம் இருக்கிறது, விவேகம் இல்ல. ವೇಗமும் வேணும், ವಿವೇಕமும் வேணும். ನಾವು ಚುರುಕಾಗಿರಬೇಕು. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತ ಏನು,
ದೇವರು ನಮಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾನೋ ಅದನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. வேகமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு வேண்டியதான விவேகமும் இருக்க வேண்டும். ಈ ಅಸಗೇಲನು ಬುದ್ಧಿಹೀನನಾಗಿ ಅವನು ಹಂಗೆ ಓಡಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ. ஆசகேல் இப்படி அப்னேருக்கு பின்பாக போய் அவன் தன்னுடைய பிராணனையே மாய்த்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். ನಮಗೆ ದೇವರು ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಚುರುಕು ಕಾಲುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவன் நமக்கு இந்த நாளிலே மான் கால்களை போல ஒரு கால்களை கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಸ್ವರವನ್ನು ಕೇಳೋಣ. தேவனுடைய சத்தத்தை கேட்போமாக. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಬಾಯಾರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರೋಣ. தேவனுக்காக நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருப்போமாக. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿಯೂ ನಡೆದುಕೊಳ್ಳೋಣ. விவேகம் உள்ளவர்களாகவும் நடந்து கொள்வோமாக. ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ಓ ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ಜಿಂಕೆಯ ಕಾಲುಗಳ ಹಾಗೆ ಚುರುಕು ಮಾಡಿದ್ದಾನೆ. நம்முடைய கால்களை ஆண்டவராகிய தேவன் ஒரு மான் கால்களை போல மாற்றி இருக்கிறார். ದೊಡ್ಡ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಇಂತಹ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பெரிய நோக்கத்தோடு கூட இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ನಾವು ಓಡುವವರಾಗಿರಬೇಕು. நாம் ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ತಪ್ಪಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವವர்களாக ಕಾಣப்பட வேண்டும். ಅನೇಕರನ್ನು ಸತ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವ ಒಂದು ಲೀಡರ್ ಆಗಿ ನಾವು ಇರಬೇಕು. ಅನೇಕರ ಸತ್ಯத்தின் பாதையிலே நடத்துகிறதான ஒரு நாயಕராக லீடராக காணப்பட வேண்டும். ಉನ್ನತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹತ್ತುವವರಾಗಿರಬೇಕು. ಉನ್ನತமான உயர் ஸ்தலங்களிலே ஏறி போக பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡೋಣ. கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போமாக. ದೇವರೇ ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗುತ್ತೇವೆ. தேவனே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் ஆண்டவரೇ கீழ்ப்படிகிறோம். ನಾವು ದೇವರೇ ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಹುಡುಕಿ ಓಡಿ ಬರುತ್ತೇವೆ. உம்முடைய இருதயத்தை நாங்கள் தேடி நாடி ஓடி வருகிறோம். We should be like David running after God's own heart. ದೇವರ ಹೃದಯವನ್ನು ಹುಡುಕಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತೇವೆ. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனான தாவீதை போல காணப்பட வேண்டும். ದೇವರೇ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ದೂರ ಓಡಿ ಹೋಗುತ್ತೇವೆ. இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவங்களை விட்டு தூர நாங்கள் விலகி ஓட, ವಿಗ್ರಹಾರಾಧನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ದೂರ ಓಡಿ ಹೋಗುತ್ತೇವೆ. விக்கிரகாராதனை விட்டு ஓட ಯೇಸುವೇ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಪ್ಪ. எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ತಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವ ಸೈತನ ಬಲೆಗಳಿಗೆ ನಾವು ತಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. சாத்தான் விரிக்கிறதான வலைகளுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನಾವು ಅನೇಕರನ್ನು ನಡೆಸುವ ಒಂದು ನಾಯಕರುಗಳ ಹಾಗಿರಬೇಕು. ಅನೇಕரை நடத்தி கொண்டு செல்கிறதான ஒரு தலைமைத்துவம் வாய்ந்ததான தலைவர்களாய் ಕಾಣಪಡ ನಾವು ಮಾತ್ರ ಓಡುವುದಿಲ್ಲ, ನಾವು ಮಾತ್ರ ತಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಲ್ಲ. ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವ, ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವ ಎಲ್ಲರನ್ನೂ ದೇವರೇ ನಿನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. நாங்கள் மாத்திரம் தப்பித்துக் கொள்வதல்ல, மற்றவர்களையும் எங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்களையும் தப்பித்துக் கொள்வதற்கு நாங்கள் வழிகாட்டுகிறார். ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀನು ಹೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்களை உயர் ஸ்தலங்களிலே ஏறி போக பண்ணுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ಬಹು ಜಾಗ್ರತೆಯಿಂದ, மிகவும் ஜாக்கிரதையோடு கூட, ಸೋತು ಹೋಗದೆ சோர்ந்து போகாமல் ನಾವು ಮೇಲಕ್ಕೆ ಹತ್ತುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. நாங்கள் மேலே ஏறி செல்வதற்கு எங்களுக்கு உதவி ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ತಡೆಗಳು ಬಂದರು, இடையிலே எத்தனை தடைகள் வந்தாலும், ಹಳ್ಳ ದಿಣ್ಣೆಗಳು ಬಂದರು, பள்ளங்களும் மேடுகளும் வந்தாலும் ನಾವು ಅದೆಲ್ಲ ದಾಟಿ அவைகளெல்லாம் தாண்டி ನೀನು ನಮಗೋಸ್ಕರ ಇಟ್ಟಿರುವ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ನಾವು ಹತ್ತುತ್ತೇವೆ. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான உயர் ஸ்தலங்களுக்கு நாங்கள் ஏறுவோம். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು, இன்னும் எங்களோடு கூட பேசுவீராக. ಆಶೀರ್ವದಿಸು ದೇವರೇ. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ದೇವರೇ, ನಿನ್ನ ಮೇಲೆ ನಮಗಿರುವ ಬಾಯಾರಿಕೆ ಕಡಿಮೆಯಾಗಬಾರದು. உங்கள் மேலே எனக்கு இருக்கிறதான ஆண்டவரே தாகம் குறைந்து போய்விட. ದೇವರೇ, ಈ ಆನ್ಲೈನ್ ಆರಾಧನೆ ಆಗಿದ ಮೇಲೆ ಕೂಡ, இந்த ஆன்லைன் ஆராதனை முடிந்த பின்பு கூட ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀನು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಮಾತನಾಡು. எங்களோடு கூட நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ ನಿಮ್ಮ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ತೆರೆದಿಟ್ಟಿದ್ದೇವೆ. உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்களுடைய இதயத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். ನಿನ್ನ ಸ್ವರವನ್ನು ಕೇಳಿ ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ನಾವು ಮಾಡುತ್ತೇವೆ. உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ಅದಕ್ಕೆ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುತ್ತೇವೆ. எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம். ಸ್ತುತಿಗನ ಮಾನ ಮಹಿಮೆ ನಿನಗೆ. எல்லா துதிகன மகிமை உமக்கு. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினாலே ಕೇಳಿಕೊಳ್ಳುகிறோம் நல்ல பிதாவே. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ, ನನ್ನ ಮನವೇ ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರ. ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. ಗಮನಿಸಿರಿ, ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಚರ್ಚ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಬೆಳಿಗ್ಗೆ 6 ಗಂಟೆಯಿಂದ ಮಧ್ಯಾಹ್ನ 1:30 ತೆರೆದಿರ್ತದೆ. நம்முடைய ஆலய கட்டிடமானது இந்த நாட்களிலே 6 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ನಿಮಗೆ ಅನುಕೂಲವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. உங்களுக்கு உங்களுடைய ಸಮಯங்களை பார்த்து நீங்கள் வந்து அதிலே பங்கு கொள்ளலாம். ಸಂಜೆ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಸಭೆ ಕಟ್ಟಡ ತೆರೆದಿರುತ್ತದೆ. ಸಾಯಂಕಾಲದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಕೊಂಚ நேரத்திலே ಆಲಯಂ ತೆರೆದು வைக்கப்பட்டிருக்கும். ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನಾವು ಸಮಯ ಕಳೆಯಬೇಕೆಂದರೆ ಬನ್ನಿರಿ. ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಯ
ಸಮಯ ಕಳೆಯಿರಿ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. தேவனுடைய பாதத்திலே வந்து நீங்கள் அமர்ந்து ஜெபியுங்கள். தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய நேரம் ನಿಮಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂದರೆ ನಮ್ಮ ಫೋನ್ ನಂಬರ್ಸ್ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಇಲ್ಲಿ ಸ್ಕ್ರೀನ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. ನಮ್ಮನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಿರಿ. ನಾವು ಯಾವ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರನೂ ನಾವು ನಿಮಗೋಸ್ಕರ ಭಾರದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த ஸ்கிரீன்ல இருக்கும். நீங்கள் அதற்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்காக நான் பாரத்தோடு கூட ஜெபிக்க இருக்கிறேன். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಿಮಗೆ ಗೂಗಲ್ ಫಾರ್ಮ್ ಅಂತ ಒಂದು ಫಾರ್ಮ್ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் என்று சொல்லி ஒரு ஃபார்ம் கூட இருக்கிறது. ಅದನ್ನು ಕೂಡ ನೀವು ಫಿಲ್ ಅಪ್ ಮಾಡಿ ನಮಗೆ ಕಳಿಸಬಹುದು. ಅದನ್ನ நீங்க ஃபில் பண்ணி கூட நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇನ್ನೊಂದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಇಲ್ಲಿರುವ ಯವನಸ್ಥರುಗಳಿಗೆಲ್ಲರಿಗೂ, இங்க இருக்கிறதான ஒவ்வொரு யங் பாய்ஸ் ಅಂಡ್ ಗರ್ಲ್ಸ್ಗೂ, ಎಲ್ಲ ಯವನಸ್ಥರು, ಹುಡುಗರು ಹುಡುಗಿಗಳು ಗಮನಿಸಿರಿ. ಪ್ರತಿ ಭಾನುವಾರ ಬೆಳಿಗ್ಗೆ 11:30 ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ನ್ಯೂ ಜನರೇಷನ್ ಸರ್ವಿಸ್ ಝೂಮ್ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. 11:30 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுக்காக நியூ ஜெனரேஷன் சர்வீஸ் என்று சொல்லி உங்களுக்காக ஆராதனை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஜூம்ல. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಲಿಂಕ್ ಮೂಲಕವಾಗಿ ಇದು ನಡೆಯುತ್ತದೆ. ಆ ಲಿಂಕ್ ನಿಮಗೆ ಬೇಕೆಂದರೆ ನಮ್ಮನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಿರಿ, ನಾವು ನಿಮಗೆ ಕಳಿಸುತ್ತೇವೆ. உங்களுக்கு அந்த லிங்க் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களை அணுகுங்கள். உங்களுக்கு நாங்கள் அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறோம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಆಮೆನ್. ஆமென்.